வைத்தவர். காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம் ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாதீங்க. Oh Jesus. நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய வழக்கத்தின்படி பாஸ்டர் ரிச்சர்ட் அவங்க கனம் பண்ணுவாங்க. எல்லாரும் நம்ம நல்லா கை தட்டி நல்ல கரங்களை தட்டி நம்மத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி அவர்களையும் அவரோட இருக்க பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி வரவேற்பான். உட்காருவோம். വന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരോടും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി അറിയിക്കുന്നു. വന്നിരിക്കുന്ന എല്ലാ അൻപാനവர்களுக்கும் ഹൃദയത്തിൻ ആഴത്തിലിருந்து നന്ദി தெரிவிக்கிறேன். കർത്താവിൻ്റെ ദാസനോടും കുടുംബത്തോടുമുള്ള ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി ഞാൻ അറിയിക്കുന്നു. കർത്തருடைய ஊழியரோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் என்னுடைய ഹൃദയം நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ഇന്ന് ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യുന്ന കർത്താവിൻ്റെ ദാസനോടും നന്ദി അറിയിക്കുന്നു. അതുപോലെ ഇവിടെ വന്നിരിക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും കോയറിനും എല്ലാവർക്കും വളരെ നന്ദി അറിയിക്കുന്നു. இங்கே மொழிபெயர்க்கிற டிரான்ஸ்லேட் பண்ணுகிற கர்த்தருடைய ஊழியருக்கும் இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் இருதயம் நிறைந்த நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். പ്രിയ ജോഷുവ, ജോണോക്സ്, ഞാൻ വളരെ സ്നേഹിക്കുന്ന ജോസും സംഗീതയും അവർ UK-ലാണ്. ഇന്ന് ഈ മീറ്റിങ്ങിന് വന്നതിൽ പ്രത്യേകം നന്ദി. അതുപോലെ പ്രിയ ഷെറി, ആമേൻ, എല്ലാവർക്കുമായി ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இங்கே வந்திருக்கிற ஜான்சன், நாக்ஸ் மற்றும் UK-ல இருக்கிற ஜோஸ் அவங்க, அப்புறம் ஷெரி, அவருடைய ஃபேமிலி, வந்திருக்கிற யாவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தாവ് വലിய കാര്യങ്ങൾ ഇന്ന് രാത്രി ചെയ്യാൻ പോകുകയാണ്. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. Genesis chapter 37 verse 20. ആദിയാഗമത്തിൻ പുസ്തകം 37:20. അവിടെ ഇങ്ങനെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്, അവൻ്റെ സ്വപ്നങ്ങൾ എന്താകുമെന്ന് അവർ തമ്മിൽ തമ്മിൽ പറഞ്ഞു. அங்க இப்படி போடப்பட்டிருக்கிறது, இவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். നിങ്ങളുടെ ഗോഡ് ഗിവൻ ഡ്രീംസ് സ്വർഗത്തിലെ ദൈവം അത് ഫുൾഫിൽ ചെയ്യാൻ പോവുകയാണ്. உங்களுடைய எல்லா சொப்பனங்களை பரலோகத்தின் தேவன் நிறைவேற்ற போகிறார். നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോവുകയാണ്. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொப்பனங்கள், கனவுகள் நிறைவேற போகிறது. കഴിഞ്ഞ ഏറിയ വർഷങ്ങളായി നിങ്ങൾക്ക് വലിയ ഡ്രീമുകൾ ഉണ്ടായിരുന്നു. கடந்த சில வருஷங்களாய் உங்களுக்கு உங்களை குறித்ததான, உங்கள் வாழ்க்கை குறித்ததான நிறைய சொப்பனங்கள் இருந்தது. എന്നാൽ ഇന്ന് വരെ ആ ഡ്രീം നടക്കാതെ അത് പരാജയപ്പെട്ട നിലയിലാണ് ഇരുന്നത്. ஆனால் இன்று வரைக்கும் அந்த சொப்பனங்கள் நடக்காம நிறைவேறாம அது தடைப்பட்டு அப்படியே நின்று கொண்டுதான் இருந்தது. 2024-ல் ആ ഗോഡ് ഗിവൻ ഡ്രീം ദൈവം ഫുൾഫിൽ ചെയ്യാൻ പോകുകയാണ്. ஆனால் இந்த 2024வது வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த சொப்பனங்கள், எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள் இந்த ஆண்டு நிச்சயமாய் நிறைவேறும். നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ പരാജയത്തെ കുറിച്ച് നിങ്ങൾ ചിന്തിക്കണ്ട. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லா தோல்விகளையும் விஜயமாக்கி மாற்றுന്നവനായ എൻ്റെ കർത്താവ്, எல்லா தோல்விகளையும் ஜெயமாக மாற்றுகிறவர் என்னுடைய தேவன். നിങ്ങൾ എക്സാം എഴുതി പരാജയപ്പെട്ട് കാണും. நீங்கள் ஒருவேளை பரீட்சைகள், எக்ஸாம்களை எழுதி நீங்கள் தோற்று போயிருக்கலாம். നിങ്ങളുടെ സ്റ്റഡീസിൽ ഫെയിൽ ആയി കാണും. உங்களுடைய படிப்பில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். നിങ്ങൾക്കെതിരെ ഒരുപാട് ഇഷ്യൂസ് ഉയർന്നു വന്നു കാണും. உங்களுக்கு முன்பாக பலவிதமான இஷ்யூஸ், பிரச்சனைகள் எழும்பி வந்திருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். பலவித சிக்னஸ் வந்து കാണുம். பலவிதமான வியாதிகள் வந்திருக்கலாம். ஆமென், பலவிதമായ
ഫിനാൻഷ്യൽ ക്രൈസിസ് ഉണ്ടായിക്കാം. பலவிதமான பொருளாதார நெருக்கடிகள் வந்திருக்கலாம். എന്നാൽ അതിൽ നിങ്ങൾ ഭാരപ്പെടണ്ട. ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். നിങ്ങൾക്ക് ഡ്രീം തന്നത് ഒരു മനുഷ്യനല്ല. உங்களுக்கு சொப்பனத்தை தந்தது மனிதன் அல்ல, അത് സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവമാണ്. பரலோகத்தின் தேவனே உங்களுக்கு சொப்பனத்தை தந்தார். ദൈവം തന്ന ഡ്രീമുകൾ ദൈവം നടത്താൻ പോകുന്നു. கர்த்தர் உங்களுக்கு எந்த சொப்பனத்தை தந்தாரோ அதற்கு நேராய் உங்களை நடத்த போகிறார். നിങ്ങളുടെ സ്വപ്നത്തെ ഉടയ്ക്കാൻ ഒരു ശക്തിക്കും കഴിയുകയില്ല. உங்களுக்கு கர்த்தர் தந்த சொப்பனத்தை உடைக்க எந்த ஒரு வல்லமையாலும் முடியாது. ആമേൻ ആമേൻ. Genesis chapter 49 verse 22. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, ജോസഫ് ഫലപ്രദമായ വൃക്ഷം. அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி. ആമേൻ. ഈ ഫലപ്രദമായ വൃക്ഷത്തെ, இந்த கனி தரும் செடியை വെട്ടിക്കളയുവാൻ ശത്രു പ്ലാൻ ചെയ്തു. வெட்டி எரிந்து போட பிசாசு திட்டமிட்டான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജോസഫിന്റെ ജീവിതത്തിൽ അവന്റെ സഹോദരന്മാർ അവനെ വെട്ടി. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனோடு பிறந்த சகோதரர்கள் அவனை வெட்டினார்கள். എല്ലാവരും അവനെ തകർക്കുവാൻ നോക്കി. எல்லாரும் அவனை உடைக்க பார்த்தார்கள். എന്നാൽ അവന്റെ സ്വപ്നത്തെ നശിപ്പിക്കുവാൻ, அவனுடைய சொப்பனத்தை அழித்து போட അവന്റെ വീട്ടുകാരെല്ലാം ഒന്നിച്ചു നിന്നു. அவனுடைய கூட பிறந்த குடும்பத்தார், சொந்த அண்ணன் எல்லாரும் ஒன்றாய் கூடி ഇത് செயல்பட்டார்கள். അവന്റെ അപ്പൻ കൊടുത്ത സ്വപ്നമല്ല. இது யோசேப்புக்கு அவன் பெற்றெடுத்த அப்பா கொடுத்த சொப்பனம் அல்ல. അവൻ അവന്റെ ദൈവം കൊടുത്ത സ്വപ്നമാണ്. யோசேப்பு வணங்கின தேவன் கொடுத்த சொப்பனம். ഇപ്പോഴുള്ള അവൻ തകർച്ചകൾ, പ്രശ്നങ്ങൾ, വിൽഡർനസ്, നാരോനസ്, ഇതൊന്നും കണ്ട് നാം ഭയപ്പെടണ്ട. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிற வனாந்தர அனுபவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குறுகள் நெருகலான பாதைகள், இதை கண்டு ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്വപ്നം നഷ്ടപ്പെട്ടവരായി ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ സ്വപ്നം ദൈവം റിട്ടേൺ ചെയ്യാൻ പോകുന്നു. சொப்பனத்தை இழந்து விட்டேன், என் வாழ்க்கையில் சொப்பனம் முடிந்து விட்டது, நிறைவேறல அப்படின்னு கலங்கி போயிருப்பீர்களானால் இங்கிருந்து நீங்கள் போகும்போது தேவன் மீண்டுமாய் அந்த சொப்பனத்தை உங்கள் வாழ்க்கையில் துவக்கி விட்டு அனுப்புவார். ഒരു സീസൺ കഴിയുമ്പോൾ, ஒரு காலம் முடியும் போது നമ്മുടെ മനസ്സ് മടുപ്പിക്കും. நம்முடைய மனது சோர்ந்து போகும். നമ്മുടെ മനസ്സ് ആമേൻ വ്രണപ്പെടുത്തും. நம்முடைய மனது முற்றிலும் தளர்ந்து போய்விடும். നമ്മുടെ മുന്നോട്ടുള്ള ഗമനത്തെ ഇല്ലാതെയാക്കും. முன்பாக போக வேண்டிய அந்த கவனத்தை வேறு பக்கமாய் திசை திருப்பி விடும். നമ്മളെ ലക്ഷ്യത്തിൽ നിന്ന് തെറ്റിക്കും. நாம் போக வேண்டிய லட்சியத்திலிருந்து நம்மை வேறு பக்கமாய் கொண்டு செல்லும். പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ, உங்களுடைய சொப்பனங்கள் ഈ വർഷം നടക്കാൻ പോകുകയാണ്. இந்த வருஷம் நடக்க போகிறது. ദൈവത്തിന് അത് സാധ്യമാണ്. கர்த்தருக்கு அது முடியும். അവൻ അസാധ്യമായി ഒന്നുമില്ല. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ഹല്ലേലൂയ. சத்தமா சொல்லிடுங்க, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ സ്വപ്നം എന്താണ്? உங்க சொப்பனம் என்ன? നിങ്ങളുടെ മക്കളോടുള്ള സ്വപ്നം എന്താണ്? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பார்க்கிற சொப்பனம் என்ன? എല്ലാ പേരൻസിനും മക്കളെ കുറിച്ച് വലിയ ഡ്രീം ഉണ്ട്. எல்லா பெற்றோருக்கும் அவங்க பிள்ளைகளை குறித்து பெரிய சொப்பனங்கள் உண்டு. എനിക്കും 2 മക്കളുണ്ട്. എനിക്ക് ഭയങ്കര ഡ്രീം ഉണ്ട്. எனக்கும் 2 பையன் இருக்கிறாங்க, அவங்கள குறித்து எனக்கும் பெரிய சொப்பனம் இருக்கு. നിങ്ങളുടെ ജോലിയെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് ഒരു ഡ്രീം ഉണ്ട്. உங்க வேலையை பத்தி உங்களுக்கு ஒரு சொப்பனம் இருக்கும். നിങ്ങളുടെ ഫ്യൂച്ചറിനെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് ഒരു ഡ്രീം ഉണ്ട്. உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு சொப்பனம் இருக்கும். എന്നാൽ ഇതുവരെ നിങ്ങളുടെ ഡ്രീം എല്ലാം പ്രശ്നമായിരുന്നെങ്കിൽ, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என் சொப்பனம் எல்லாம் ஒரே பிரச்சனையிலேயே முடியுது. എന്നാൽ ദൈവം ഈ ഡ്രീം ഫുൾഫിൽ ചെയ്യാൻ പോകുകയാണ്. ஆனால் கர்த்தர் அந்த சொப்பனங்களை நிறைவேற்றி தர போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏതെങ്കിലും മാതാപിതാക്കൾ இங்க இருக்கிற ஏதாகிலும் தாய் தகப்பன் നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ കുറിച്ചുള്ള സ്വപ്നങ്ങൾ உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் காண்கிற சொப்பனங்கள் ഉടഞ്ഞു പോയെങ്കിൽ, ஓ இதெல்லாம் நசிஞ்சு உடைஞ்சு போச்சே, അത് നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ ഉടഞ്ഞു പോയി. உங்க சொப்பனம் அதனால அது உடைஞ்சு போச்சு. എന്നാൽ ദൈവത്തിന്റെ സ്വപ്നം ഉടയത്തില്ല. ஆனால் கர்த்தருடைய சொப்பனம் உடையாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഓ സ്വപ്നം നടക്കും. சொப்பனங்கள் நிறைவேறும், நடக்கும். നിങ്ങൾ അടുത്തിരിക്കുന്നവരോട് പറ, നിങ്ങളുടെ സ്വപ്നം ഗോഡ് ഗിവൻ ഡ്രീം ആണ്. ദൈവം അത് ഫുൾഫിൽ ചെയ്യാൻ உங்க പോകുന്നു. பக்கத்துல கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தந்த உங்களுக்கு இருக்கிற சொப்பனம் அது கர்த்தர் கொடுத்த சொப்பனம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த சொப்பனம் அது கர்த்தர் கொடுத்த சொப்பனம்.
அது கர்த்தர் நிறைவேற்றுவார். ആ സ്വപ്നം നടക്കാൻ പോകുന്നു. அந்த சொப்பனம் நடக்க போகிறது. സ്വപ്നം നടക്കാൻ പോകുകയാണ്. அந்த சொப்பனம் நடக்க போகிறது. അത് വിശ്വസിക്കുന്നു? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை அசைத்து துதிங்க. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുകയാണ്. உங்களுடைய சொப்பனங்கள் நடக்க போகிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ஹalleluya. അവന്റെ സഹോദരങ്ങൾ ചിന്തിച്ചു. அவங்க சகோதரர்கள் நினைச்சாங்க, അവന്റെ സ്വപ്നങ്ങൾ എന്താകും? இவன் சொப்பனம் எப்படி முடியும்? നിങ്ങൾക്കൊരു പരാജയം വരുമ്പോൾ, உங்களுக்கு ஒரு தோல்வி வரும்போது എല്ലാവരും പറയും, எல்லாரும் சொல்லுவாங்க, അവനോടുള്ള പ്രവചനം എന്തിയെ? இவன் பெருசா தீர்க்க தரிசனம் வாங்கினானே, என்னாச்சு? അവനോടുള്ള പ്രോമിസസ് എന്തിയെ? அவனுக்கு இவ்வளவு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, ഇനി என்னாச்சு? അത് ഒരിക്കലും கிடைக்க മാட்டേ. ஓ, இதுக்கு அப்புறம் ஒண்ணும் கிடைக்காது. എന്നാൽ ആണ്ടവർ പറഞ്ഞു, ஆனால் கர்த்தர் சொன்னார், ഞാൻ കൊടുത്ത സ്വപ്നം, நான் தந்த சொப்பனங்கள் ഞാൻ അത് ഫുൾഫിൽ ചെയ്യും. அதை நான் நிறைவேற்றுவேன். ഇന്ന് രാത്രി അത് നടക്കാൻ പോകുകയാണ്. இந்த ராத்திரி அது நடக்க போகிறது. ഹല്ലേലൂയ. നിങ്ങളുടെ തലമുറയെ കുറിച്ചുള്ള സ്വപ്നം ഇന്ന് നടക്കും. உங்கள் பிள்ளைகளை குறித்ததான சொப்பனங்கள் இன்றைக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். ഈ വചനം നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നെങ്കിൽ, இந்த வேத வசனத்தை நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா, ഇതിൽ പറഞ്ഞിരിക്കുന്നതെല്ലാം നടക്കും. இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் நடக்கும். ഓ, ഇതിൽ പറഞ്ഞിരിക്കുന്നതെല്ലാം നടക്കാൻ இதில் പോകുകയാണ്. எழுதப்பட்டிருக்கிற எல்லாம் நடக்கும். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் എല്ലാം നടക്കും. எல்லாம் நடக்கும். നിങ്ങൾ തോറ്റിരിക്കുമ്പോൾ, நீங்க தோற்று போய் இருக்கும்போது തമ്പുരാൻ പറയുന്നു, தேவன் சொல்லுகிறார், ഞാൻ നിന്നെ ഉയർത്താൻ പോകുന്നു. நான் உன்னை உயர்த்த போகிறேன். ഇന്ന് രാത്രി നിന്റെ ഫെയിലുവർ സബ്ജക്റ്റ് ഓർത്ത് നീ ഭാരപ്പെട്ടിരിക്കുമ്പോൾ, സ്വർഗത്തിലെ ദൈവം പറയുന്നു, നിന്റെ പരാജയം விஜயமாக்கி மாற்றான் போகிறார். இந்த ராத்திரி வேளையில் இந்த விஷயங்களில் நான் தோல்வி அடைந்து விட்டேனே, இதிலெல்லாம் நான் தோல்வியா இருக்கிறேனே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த இடத்தில் தோல்விகளை கண்டாயோ அதே இடத்தில் நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். നിങ്ങളുടെ ഭാവി നിർണയിക്കുന്നത് ഒരു മനുഷ്യനല്ല, നിങ്ങളുടെ ഭാവി നിർണയിക്കുന്നത് சொர்க்கத்திலே தெய்வமான். உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது, உங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைப்பது மனிதன் அல்ல, உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பரலோகத்தில் இருக்கிற தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் தெய்வத்தை அனுசரிக்கும்போது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவர் தெய்வம் உங்களுக்கு வேண்டிய அற்புதங்கள் செய்யும். அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வார். ഈ വചനം നാം അനുസരിക്കണം. இந்த வேத வசனத்தை நாம் அனுசரிக்க வேண்டும். ഈ ലോകത്തിൽ നമുക്ക് എല്ലാ ബ്ലെസ്സിംഗും കാണും. இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பார்ப்போம். എന്നാൽ നമുക്ക് നിത്യതയിൽ പോകണമെങ്കിൽ, நித்தியத்திற்குள் போக வேண்டுமானால் ഈ വചനം നാം അനുസരിക്കണം. இந்த வேத வசனத்தின்படி நாம் அனுசரித்து கீழ்ப்படிய வேண்டும். ഈ ലോകത്തിലെ എല്ലാ സമ്പത്തും, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களும் നാം ഇവിടെ വിട്ടിട്ട് പോകേണ്ടിവരാണ്. நாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டியது வந்தாலும், എന്നാൽ നിത്യതയിൽ നമുക്ക് എത്തണമെങ്കിൽ, நாம் நித்தியத்திற்கு போக வேண்டுமானால் ഈ വചനം അതുപോലെ അനുസരിക്കണം. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நாம் செய்ய வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ കർത്താവ് വരാറായി. நம்முடைய தேவன் வரப்போகிறார். അവൻ വരുമ്പോൾ, அவர் வரும்போது അവനോട് ഒരുമിച്ച് നാം പോകണം. அவரோடு கூட நாமும் செல்ல வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ കർത്താവിന് നമ്മളെ കുറിച്ച് ഒരു വലിയ ഡ്രീം ഉണ്ട്. நம்முடைய கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு பெரிய சொப்பனம் உண்டு. എന്താണ് ആ സ്വപ്നം? இந்த சொப்பனம் என்ன? ഞാൻ ഇരിക്കുന്നിടത്ത് നിങ്ങളും ഇരിക്കണം. நான் எங்க இருக்கிறேனோ அங்கேயே நீங்களும் இருக்கணும். ഓ, അത് ഭയങ്കര ஓ, സ്വപ്നമാണ്. அது பயங்கர பெரிய சொப்பனம். ഞാൻ സ്വർഗ്ഗത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ நான் பரலோகத்தில் இருக்கும்போது നിങ്ങൾ നരകത്തിൽ പോകരുത്. நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. ഞാൻ ഇരിക്കുന്നിടത്ത് നിങ്ങളും ഇരിക്കണം. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே நீயும் இருக்க வேண்டும். അതാണ് നമ്മുടെ കർത്താവിന്റെ സ്വപ്നം. அதுதான் நம்முடைய தேவனின் சொப்பனம். ഹല്ലേലൂയ. சத்தமா சொல்லிடுங்க. ആ ஹalleluya. സ്വപ്നം നടക്കാൻ പോകുന്നു. அந்த சொப்பனங்கள் நடக்க போகிறது. ആ സ്വപ്നങ്ങൾ സാക്ഷാത്കരിക്കാൻ പോകുന്നു. அந்த சொப்பனங்கள் அப்படியே சம்பவிக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ജോസഫ് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം
fruitful tree ennaal. யோசேப்பு என்கிற பெயரினுடைய அர்த்தம் கனி கொடுக்கும் மரம். Amen. ஆமென். കനി കൊടുക്കുന്ന മരത്തിന് എപ്പോഴും ഏറുണ്ടായിരിക്കും. கனி கொடுக்கிற மரம் எப்பொழுதுமே அது அடி வாங்கி கொண்டே இருக்கும். നിങ്ങൾക്ക് ഫ്രൂട്ട് ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഏറ് കിട്ടും. உங்களுக்கு கனி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களை பார்த்து கல்லு வரும், அடி ഒരു வரும். ഫ്രൂട്ടും ഇല്ലെങ്കിൽ നിങ്ങളെ ആരും എറിയുകയില്ല. கனியே இல்ல அப்படின்னா உங்களை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, നിങ്ങളെ கல்லே வராது. ആരും നോക്കുകയില്ല. உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ജോസഫിന് എന്താ പ്രശ്നം വന്നത്? யோசேப்புக்கு ஏன் பிரச்சனை வந்தது? അവൻ ഫലമുള്ളവനായിരുന്നു. அவன் கனி கொடுக்கும் செடி. ജോസഫ് ഫലപ്രദമായ വൃക്ഷം. அவன் கனி கொடுக்கும் செடி. ആമേൻ. ആ വൃക്ഷം ദൈവമാണ് അതിനെ നട്ടത്. அந்த செடியை கர்த்தரே தான் நாட்டினார். ഈ വൃക്ഷത്തിനെതിരെ അവർ എറിയുവാൻ തുടങ്ങി. இந்த செடிக்கு நேராக சகோதரர்கள் கல்லெறிய ஆரம்பித்தார்கள். അവർ എറിയുന്തോറും ഈ ചെടി മതിലിന്മേൽ പടർന്നുകൊണ്ടിരുന്നു. அண்ணன்க அடிக்க அடிக்க இந்த செடி இன்னும் மதில்கள் மேல் படர்ந்து வளர ஆரம்பித்தது. നിങ്ങൾക്ക് അടി കിട്ടുമ്പോൾ, உங்களுக்கு அடி வாங்கும் போது, നിങ്ങളെ പലരും റിജക്ട് ചെയ്യുമ്പോൾ, பல இடங்களில் அநேகர் உங்களை புறக்கணிக்கும் போது, ഓ നിങ്ങൾ വളരാൻ തുടങ്ങും. அதனுடைய அர்த்தம் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. തുരാ ജഗദന രഗൽ പ്രവാദന. നിങ്ങൾ വളരാൻ പോകുന്നു. நீங்கள் வளர போகிறீர்கள். നിങ്ങൾ വളരാൻ പോകുന്നു. പ്രമോഷൻ ലഭിക്കാൻ പോകുന്നു. അതിന്റെ ലക്ഷണമാ നിങ്ങളുടെ ആമേൻ പ്രശ്നങ്ങൾ. உங்களுக்கு நீங்க வளர போறீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது, உயர்வுகள் வரப்போகிறது. அதற்கான அடையாளம் தான் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவங்கள், பாடுகள். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ചില സീസൺ എല്ലാവരും பிரச்சனத்திலூടെ போகும். உங்க வாழ்க்கையின் சில சீசன் எல்லாருமே சில பிரச்சனைகள் வழியாக போகிறோம். ഈ പ്രശ്നങ്ങൾ എല്ലാം നമ്മെ ഉയർത്താനാണ്. இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மை உயர்த்துவதற்காக. ആമേൻ. ആമേൻ. യോബിന്റെ പുസ്തകം 14-ാം അധ്യായം 7-ാം വാക്യം പഠിക്കുമ്പോൾ, யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும்போது, ഒരു വൃക്ഷമായിരുന്നാൽ പ്രത്യാശയുണ്ട്. ஒரு கனி விருட்சமா இருந்தால் அதற்கு ஒரு ஆசை உண்டு. ആമേൻ. കർത്താവായ യേശുക്രിസ്തുവിനെ വൃക്ഷത്തോട് ഉപമിച്ചിട്ടുണ്ട്. இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். ആമേൻ. ജോസഫിനെ വൃക്ഷത്തോട് ഉപമിച്ചിട്ടുണ്ട്. யோசேப்பையும் கனி தரும் செடி என்று சொல்லுகிறோம். ഇവിടെ யோபிനെ ஒரு വൃക്ഷത്തോട് ഉപമിച്ചിരിക്കുന്നു. இங்கே யோபையும் பார்க்கும் பொழுது அவன் ஒரு மரத்தை செடியாக பார்க்கிறோம். ഒരു വൃക്ഷമായാൽ പ്രത്യാശയുണ്ട്. ஒரு விருட்சம், ஒரு செடி என்றால் அதற்கு ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. അതിന്റെ മണ്ട മുറിച്ചാൽ, அதனுடைய தலையை நீங்க கீழே வெட்டினீங்கன்னா அது பொட்டி கிளிர்க்கும். நீங்க வெட்டி போட்டாலும் அதிலிருந்து துளிர்த்து வர ஆரம்பிக்கும். ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ മണ്ട ശത്രു വെട്ടിയാലും, இந்த ராத்திரி வேளையில சில இடங்கள்ல உங்களை சத்துரு வெட்டி இருந்தாலும் அது பொட்டி கிளிர்க்கும். அது மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. அது தலைக்கும், திரும்ப அது தலைக்கும், பொட்டி கிளிர்க்கும். அது திரும்ப தலைக்கும், துளிர்க்கும். ஆமென். ஆமென். மண்ட இல்லாத ஒரு விருட்சம் காணும்போது, தலை இல்லாத வெறும் முண்டமா வெறும் ஒரு அந்த தண்டு மட்டும் இருக்கும்போது நாம் അതിനെ നോക്കി പറയും നിനക്കൊരു ഫ്യൂച്ചർ ഇല്ലെന്ന്. நாம பாப்போம், இது மர செடி இலை ஒண்ணுமே இல்ல, வெறும் தண்டு தான் இருக்கு, இதுக்கு எதிர்காலமே இல்ல அப்படின்னு சொல்லுவோம். എന്നാൽ അതിന്റെ വേര് വെള്ളത്തിലേക്കാകുന്നു. ஆனால் அந்த தண்டினுடைய வேர் இன்னும் தண்ணீரில் நிலத்தில் படுகிறது. അത് തണ്ണീരേക്ക് വേര് പോകുമ്പോൾ, அந்த வேர் தண்ணீல படப்பட ഈ കുറ്റിയിൽ നിന്ന് മുളകൾ പൊട്ടിക്കിളിർക്കും. இந்த வெறும் மொட்டையா இருக்கிற தண்டிலிருந்து திடீரென்று இலைகள் தலைத்து துளிர்க்க ஆரம்பிக்கிறது. നിങ്ങൾ ക്രിസ്തുവിലേക്ക് നിങ്ങളുടെ വേരൂന്നുമ്പോൾ, கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் வேர்கள் முங்க ஆரம்பிக்கும் போது, നിങ്ങൾക്കൊരു ഹോപ്പും ഇല്ലാതിരിക്കുമ്പോൾ അവിടെ പ്രതീക്ഷയ്ക്ക് വകയുണ്ട്. நம்பிக்கையே இல்லை, எதுவுமே இல்லைன்னு இருக்கும் பொழுது உங்கள் வேர் இயேசு கிறிஸ்து என்கிற தண்ணீரில் படும்போது அங்கே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகிறது. ഇന്ന് രാത്രി ആര് കർത്താവിൽ ആശ്രയിക്കും അവരുടെ ജീവിതം അനുഗ്രഹമായി മാറാൻ പോകുന്നു. இந்த ராத்திரி வேளை யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் நம்பிக்கையை வைக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യുന്നു. தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார். ഇന്ന് രാത്രി തലമുറയെ കുറിച്ച് പ്രതീക്ഷ നഷ്ടപ്പെട്ട ഏതെങ്കിലും മാതാപിതാക്കൾ ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ, നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ, നിങ്ങളുടെ തലമുറയിൽ ദൈവം
அற்புதம் செய்யான் போகிறார். இங்க இருக்கிற அப்பா அம்மா தாய் தகப்பனார் உங்க பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கையே போச்சு, எதிர்காலமே இல்ல, அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு, எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சு அப்படி யோசிக்கிற பெற்றோர் உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், மீண்டுமாய் கர்த்தர் துளிர்க்க வைப்பார், மீண்டுமாய் தழைக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வம் നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചില അത്ഭുതങ്ങൾ ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ഇപ്പോഴത്തെ പ്രശ്നങ്ങൾ കണ്ട് ഭാരപ്പെടണ്ട. இப்பொழுது நீங்கள் காண்கிற பிரச்சனையை கண்டு நீங்கள் பாரப்பட வேண்டாம். ഇപ്പോൾ നിങ്ങൾ ഒരു കടഭാരത്തിലാണ്. இப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய கடனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. നിങ്ങൾക്കെല്ലാം ലോൺ ആയിരിക്കുന്നു. எல்லாம் சுத்தி சுத்தி கடன் வட்டி எல்லாம் போட்டு லோனா. ഇന്ന് രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ പ്രവചിക്കട്ടെ. ஆனால் இன்றைக்கு ஆவியிலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், നിങ്ങളുടെ സകല കടവും ദൈവം മാറ്റാൻ പോകുകയാണ്. உங்களுடைய எல்லா கடன்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി ഇതിനകത്ത് ആരോ കടം നിമിത്തം മനസ്സ് വറീഡായിരിക്കുന്നു. இங்க இந்த கூட்டத்துல யாரோ இங்க கடன்னால பயங்கர வருத்தம் கவலைக்குள்ள இருக்கிறீங்க. എന്നാൽ കർത്താവ് പറയുന്നു ആ കടം കർത്താവ് മാറ്റാൻ പോകുകയാണ്. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கடனை கர்த்தர் மாற்ற போகிறார். ഇന്ന് രാത്രി ഇതിനകത്ത് സ്റ്റഡീസുമായി ബ്ലോക്ക് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നവർക്ക് ദൈവം വാതിലുകൾ തുറക്കാൻ പോകും. இந்த ராத்திரி இந்த கூட்டத்திற்குள்ளே படிப்பு தடப்பட்டிருக்கிற சிலருக்கு கர்த்தர் சில வழிகளை திறக்க போகிறார். ഇതിനകത്തിരിക്കുന്ന ചിലര് റിസർച്ച് ചെയ്യും, ഡോക്ടറേറ്റ് എടുക്കും. இங்க இருக்கிற சிலர் நீங்க ரிசர்ச் ஆய்வு செய்வீங்க, அப்படி செய்து நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்குவீர்கள், നിങ്ങളുടെ ജനറേഷന് വേണ്ടി ദൈവം ചില വലിയ കാര്യം ചെയ്യും. உங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വിശ്വസിക്കുന്നു? விசுவாசிக்கிறீங்களா? ഈ വചനം ജീവനുള്ളതാണ്. இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம். ഈ വചനത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് പോലെ നടക്കാൻ പോകുകയാണ്. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நடக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ ദൈവം പൂർത്തീകരണത്തിൽ കൊണ്ടുവരും. உங்களுடைய சொப்பனங்களை கர்த்தர் நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருவார். നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങളുടെ സമയമായത്. இது உங்கள் சொப்பனங்கள் நிறைவேறுகிற நேரம். இது നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ ഫുൾഫിൽ ചെയ്യുന്ന സീസണാണ്. உங்கள் சொப்பனங்கள் நிறைவேறுகிற காலத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ உங்கள் சொப்பனங்கள் നിങ്ങൾ വരച്ചു വെക്കണം. நீங்க அதை வரைஞ்சு வைக்கணும், നിങ്ങൾ എഴുതി വെക്കണം. நீங்க எழுதி வைக்கணும். അത് ചിലപ്പോൾ വളരെ ടഫായി തോന്നും. சில நேரங்கள்ல ஐயோ இது எப்படிடா எழுதுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ഇതെങ്ങനെ നടക്കും? இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? എന്നാൽ നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ ദൈവം നടത്തും. ஆனால் உங்கள் சொப்பனங்களை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. എന്റെ ചിന്ന പ്രായം ഞാൻ 10ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുമ്പോൾ நான் 10வது படிக்கும்போது ഈ കൈ നോക്കുന്ന ഒരാൾ എന്റെ വീട്ടിൽ വന്നു. இந்த கை ஜோஷியெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். ഒരാൾ അവിടെ വന്നപ്പോൾ அப்படி வந்து ஒண்ணு ഞാൻ എന്റെ അമ്മയുടെ അടുത്ത് അവിടെ ഇരിക്കുകയാണ്. நான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். എന്റെ അമ്മയോട് ആ കൈ നോക്കുന്നവർ പറഞ്ഞു, எங்க அம்மா கிட்ட அந்த கை ஜோஷியம் பாக்குறவரு, அம்மா ரேக பாக்குறவங்க அம்மா அம்மா கிட்ட, இந்த மகன் ஒரு பாவியும் இல்ல. அந்த கை ஜோஷியம் பாக்குறவர் எங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அதாவது இவரை பார்த்து, இந்த பையனுக்கு எதிர்காலமே கிடையாது. ഹല്ലേലൂയ. അവരുടെ കയ്യിൽ ഒരു കൊച്ചു പാരറ്റ് ഉണ്ടായിരുന്നു. அந்த கையில ஒரு பச்சைக்கிளி வச்சிருந்தார். ഞാൻ അങ്ങോട്ട് ചെന്ന് അതിന് ഒറ്റ அடி கொடுத்து, அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு எதிர்காலம் இல்லை சொல்றேன், இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு போய் பச்சைக்கிளியை தட்டி விட்டேன். ഞാൻ പറഞ്ഞു ഇതൊന്നും ഞാൻ ബിലീവ് ചെയ്യുന്നില്ല. இதெல்லாம் நம்ப மாட்டேன். എന്റെ ഭാവി നിർണയിക്കുന്നത് തത്തയല്ല. என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது பச்சைக்கிளி கிடையாது. എന്റെ ഭാവി നിർണയിക്കുന്നത് ഒരു മനുഷ്യനല്ല. என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது மனுஷன் அல்ல. ഒരു ഭാവിയും ഇല്ലെന്ന് പറഞ്ഞ എന്നെ, அந்த ஆள் என்ன பார்த்து எதிர்காலமே இல்லைன்னு சொன்ன என்னை ദൈവം ഒരുപാട് ഉയർത്തി. தேவன் ஏராளமாய் உயர்த்தினார். എന്റെ പഠിപ്പല്ല ഉയർത്തിയത്. என் படிப்பு என்ன உயர்த்தல, ദൈവത്തിന്റെ അനോയിന്റിംഗ്, கர்த்தருடைய அபிஷேகம் എന്റെ മേൽ വന്നപ്പോൾ, என் மேல் வந்தபோது എന്റെ സ്ഥിതി മാറി. என்னுடைய சூழ்நிலை மாறினது. ദൈവത്തിന്റെ അഭിഷേകം கர்த்தருடைய அபிஷேகம் നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ, உங்கள் மேல் வரும்போது നിങ്ങളുടെ സ്ഥിതികൾ മാറും. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ഹല്ലേലൂയ. ஹalleluya.
ശബ്ദം ഉയർത്തി കർത്താവിനെ ഒന്ന് சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. ദൈവത്തിന്റെ anointing கர்த்தருடைய அபிஷேகம் നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ உங்கள் மேல் வரும்போது നിങ്ങളുടെ എല്ലാ സാഹചര്യങ്ങളും മാറും. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു പെൺകുട്ടി എന്നെ യുകെയിൽ നിന്ന് ഫോൺ ചെയ്തു. യുകെയിൽ இருந்து ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. അങ്കിൾ ഇനി എനിക്ക് അധികം സമയമില്ല, 2 മാസമേ ഉള്ളൂ വിസ, എനിക്ക് ഊருக்கு തിരിച്ചു പോകേണ്ടി വരും. அப்ப சொன்னாங்க, அங்கிள் எனக்கு விசா 2 மாசம் தான் இருக்கு, முடிஞ்ச உடனே என்ன ஊருக்கு திரும்ப அனுப்பிச்சிடுவாங்க, நேரம் இல்ல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை ஜோலியும் கிடைச்சிല്ല. இது இங்க வந்து இதுவரைக்கும் எனக்கு வேலையும் கிடைக்கல. ആ വ്യക്തിയോട് ആண்டവർ ചൊല്ലി, அந்த பெண்ணோடு கர்த்தர் சொன்னார், നീ എന്ത് പഠിച്ചോ ആ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ നിനക്ക് ജോലി തരാൻ പോകും. நீ என்ன படிச்சியோ அதே டிபார்ட்மெண்ட் அதே துறையில உனக்கு ஒரு வேலையை கொடுக்க போறார். അവൾ വളരെ സ്ട്രഗിൾ ചെയ്തു. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, വളരെ പ്രാർത്ഥിച്ചു, ரொம்ப ஜெபிச்சாங்க. എന്നാൽ ഇന്നലെ എന്നെ ഫോൺ ചെയ്തു. நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி, അങ്കിൾ ആ സെയിം ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ ജോലി കിട്ടി, அங்கிள் எனக்கு அதே துறையில வேலை கிடைச்சிருச்சு, അവര് തന്നെ എന്നെ സ്പോൺസർ ആയിട്ട് എടുത്തു. அவங்களே அந்த துறை அந்த கம்பெனியே என்ன ஸ்பான்சர் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ദൈവം ലാസ്റ്റ് മിനിറ്റിൽ അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் கடைசி நிமிஷத்தில் அற்புதம் செய்வார். നിങ്ങളുടെ ടൈം കഴിയുമ്പോൾ, உங்களுடைய நேரம் முடியுது நீங்க நினைக்கும் போது, ദൈവത്തിന്റെ ടൈം നിങ്ങളിൽ വെളിപ്പെടുകയാണ്. கர்த்தருடைய நேரம் உங்களில் ஆரம்பிக்கும். ഹല്ലേലൂയ. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. നിങ്ങളുടെ ടൈം കഴിഞ്ഞു പോയി, உங்க நேரம் முடிஞ்சிருச்சு. എന്നാൽ ദൈവത്തിന്റെ ടൈം ആയി വരുന്നതേ ഉള്ളൂ. ஆனால் கர்த்தருடைய நேரம் இப்பதான் வரவே போகுது. நல்ல ഇന്നലെ രാത്രി നിങ്ങളുടെ ടൈം കഴിഞ്ഞു, കർത്താവിന്റെ ടൈം നിങ്ങളുടെ മുൻപിൽ ആഗതമായിരിക്കും. இந்த ராத்திரி வேளை உங்க நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனா கர்த்தருடைய நேரம் உங்களில் துவங்குகிறது. ഹല്ലേലൂയ. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി വാതിൽ തുറന്നിരിക്കുന്നു. கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை திறந்திருக்கிறார். അവൻ തുറന്നാൽ ആർക്കും അടയ്ക്കാൻ കഴിയുകയില്ല. அவர் திறந்தால் யாராலும் அதை அடைக்க முடியாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവൻ തുറക്കുന്ന ദൈവം, அவர் திறக்கிற தெய்வம். നിങ്ങളുടെ സ്ഥിതി അവൻ മാറ്റാൻ പോകുന്നു. உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றப் போகிறார். ഇയ്യോബ് 8:7 പഠിക്കുമ്പോൾ, யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, അവൻ നിങ്ങളുടെ സ്ഥിതികൾക്ക് മാറ്റം വരുത്തും. அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். വായിച്ചേ. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும், നിങ്ങളുടെ തുടക്കം അല്പമായിരുന്നാലും, உம்முடைய முடிவு നിങ്ങളുടെ മുടിവ്, നിങ്ങളുടെ അവസാനം சம்பூர்ணமா இருக்கும். അത് പൂർണ്ണമായിരിക്കും. ആമേൻ. നിങ്ങളുടെ സ്റ്റാർട്ടിങ്, ബിഗിനിങ് അല്പം പ്രോബ്ലംസ് കാണും, സാരമില്ല, ദൈവം ഇതിനപ്പുറത്ത് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുകയാണ്. உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ദൈവം നിങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്ന അനോയിന്റിങ്ങിനെ നിങ്ങൾ തിരിച്ചറിയണം. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ദൈവം നമുക്ക് തരാവുന്നതിൽ വെച്ച് ഏറ്റവും ബെസ്റ്റ്, ഏറ്റവും പ്രഷ്യസ് ആയത്, ഏറ്റവും വിലയുള്ളത് നമുക്ക് തന്നത് ആ വാഗ്ദത്തമാണ് പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവ്. கர்த்தர் நமக்கு கொடுத்ததிலேயே மிக சிறந்தது, மிகவும் மதிப்புக்குரியது, மிக மிக முக்கியமானது, அதை விட அவரை விட பெருசு வேற ஒண்ணு இல்ல. அப்படிப்பட்ட விலையுயர்ந்த ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ദൈവം നമുക്ക് തന്ന പ്രസന്റ്, தேவன் நமக்கு கொடுத்த பரிசு ഈ ഭൂമിയിലേക്ക് മാത്രമല്ല, இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, നിത്യതയിലും നമുക്ക് പ്രയോജനപ്പെടുന്ന പ്രസന്റ് ആണ്. நித்தியத்திலும் நமக்கு பயனுள்ள ஒரு பரிசு. ആ പ്രസന്റ് പരിശുദ്ധാത്മാവ് എന്ന വാഗ്ദത്തം. அந்த பரிசுதான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாக்குத்தத்தம். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1:4 1:8 പഠിക്കുമ്പോൾ, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1:4-8 வசனங்களை படிக்கும்போது, ഈ വാഗ്ദത്തം നിങ്ങൾ പ്രാപിക്കണം. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ഈ வேண்டும். വാഗ്ദത്തം നിങ്ങളുടെ മേൽ വരുമ്പോൾ, இந்த வாக்குத்தத்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது, നിങ്ങൾ ശക്തി ലഭിച്ചിട്ട് நீங்கள் பலனடைந்து യെരൂശലേമിലും, எருசலேமிலும், യഹൂദ്യയിലും, யூதேயாவிலும், സമരിയയിലും, சமாரியாவிலும், ഭൂമിയുടെ അറ്റത്തോളം உலகத்தின் கடைசி பரியந்தம் എന്റെ സാക്ഷികളാകും.
எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളെ പുറപ്പെടുവിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ്, உங்களை புறப்பட பண்ணுகிற பரிசுத்தாவியானவர், നിങ്ങളുടെ ജീവിതം മുഴുവൻ മാറ്റുന്ന പരിശുദ്ധാത്മാവ്. உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றுகிற பரிசுத்தாவியானவர். നിങ്ങൾ എല്ലാവരും പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ചുവോ? இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்களா? പ്രാപിച്ചിട്ടില്ലെങ്കിൽ ഇന്ന് പ്രാപിക്കണം. ஒருவேளை எனக்கு பரிசுத்தாவியா என்னன்னு தெரியாது, நான் பெறல அப்படின்னா இந்த ராத்திரி நீங்க ഈ பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும். പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ മേൽ വരുമ്പോൾ இந்த பரிசுத்தாவியானவர் நம்மேல் வரும்போது നാം ടങ്സിൽ നിറഞ്ഞ് കർത്താവിനെ ആരാധിക്കും. நாம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். ഇന്ന് രാത്രി ഇവിടെ ടങ്സിൽ പ്രാർത്ഥിക്കാതെ ആരും പോകരുത്. இந்த ராத்திரி இங்க வந்திருக்கிறவங்க அந்நிய பாஷை பேசாம பெறாம இங்க இருந்து போக கூடாது. നിങ്ങൾ അന്യ ഭാഷയിൽ ആരാധിക്കുമ്പോൾ நீங்கள் அந்நிய பாஷையை பேசி ஆராதிக்கும் போது നിങ്ങളുടെ ഈ ബോഡി തീയാണ്, உங்களுடைய சரீரம் நெருப்பாய் மாறும். പരിശുദ്ധാത്മാവ് തീയാണ്. பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு ஒப்பாய் ഈ இருக்கிறார். തീയിൽ ഒരു ശക്തിയും തൊടുകയില്ല, இந்த நெருப்பு தீயை எந்த வல்லமையாலும் தொட முடியாது. ഒരു ശക്തിയും തൊടുകയില്ല. ஒரு வல்லமையாலும் தொட முடியாது. ഇന്ന് രാത്രി കർത്താവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. இந்த ராத்திரி உங்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ആത്മാവിന്റെ ശക്തി തിരിച്ചറിഞ്ഞാൽ, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொண்டால் ആമേൻ, നിങ്ങൾ വലിയ കാര്യങ്ങൾ പ്രാപിക്കും. நீங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ആത്മശക്തിയുടെ ഗുണം മനസ്സിലായിട്ടുണ്ടോ? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினுடைய அதனுடைய குணம் உங்களுக்கு தெரியுமா? ഇത് നിങ്ങൾ ടേസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടോ? இந்த பரிசுத்த ஆவியானவரை வல்லமையை நீங்க ருசிச்சிருக்கீங்களா? അവൻ നിങ്ങൾ രുചിക്കണം. நீங்க அப்படி ருசிக்கலனா നിങ്ങൾ അന്യ ഭാഷയിൽ ആരാധിക്കണം, அந்நிய பாஷையை பேசி അന്യ ஆராதிக்கணும், ഭാഷയിൽ പ്രാർത്ഥിക്കണം. அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். അപ്പോൾ വലിയ വാതിലുകൾ തുറക്കും. அப்பொழுது பெரிய வாசல்கள் திறக்கும். ദൈവം നമുക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ അന്യ ഭാഷയിൽ ആരാധിക്കുമ്പോൾ நீங்கள் அந்நிய பாஷையை பேசி ஆராதிக்கும் போது നിങ്ങളുടെ ഹോർമോണുകൾ ചേഞ്ച് ചെയ്യും. உங்களுடைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும். നിങ്ങളുടെ ജീവിതം മാറി മറിയും. உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். വലിയ കാര്യങ്ങൾ നടക്കാൻ பெரிய പോകുന്നു. பெரிய காரியங்கள் நடக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അന്യ ഭാഷയിൽ കർത്താവിനെ ആരാധിക്കണം. அந்நிய பாஷைகளை பேசி பாடி ஆராதிக்கணும். നിങ്ങൾ അങ്ങനെ ആരാധിക്കുമ്പോൾ நீங்கள் அப்படி ஆராதிக்கும் போது ഒരു വലിയ മാറ്റം സംഭവിക്കും. ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்கும். ആമേൻ. ஆமென். ഇതുവരെ അന്യഭാഷ പ്രാപിക്കാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടോ ഇവിടെ? இங்க இருக்கிறவங்க அந்நிய பாஷை இன்னும் எனக்கு கிடைக்கல, நான் பேசல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? പരിശുദ്ധാത്മാവിൽ നിറയാത്തവരുണ്ടോ? பரிசுத்த ஆவியானவரை இன்னும் நிறையல ருசிக்கல அப்படி யாராவது നിങ്ങൾ இருக்கீங்களா? പരിശുദ്ധാത്മാവിൽ നിറയണം. அப்படியானா இங்க இருக்கிற கை தூக்குனவங்க இல்ல தூக்காம இருக்கிறவங்களும் கூட நீங்க ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த பெறணும். பரிசுத்த അത് ஆவியானவர் നമ്മുടെ മേൽ വരുമ്പോൾ அவர் நம்மேல் வரும்போது വലിയ മാറ്റം സംഭവിക്കും. ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എനിക്ക് ഈ പാസ്റ്ററൽ ജോലി ഇഷ്ടമല്ലായിരുന്നു. எனக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் அப்படின்ற அந்த இதெல்லாம் பிடிக்காது. എന്റെ പിതാവ് പാസ്റ്ററായിരുന്നു. என் அப்பா பாஸ்டர் இருந்தார். എന്റെ 5 ബ്രദേഴ്സ് അവരും പാസ്റ്റേഴ്സാണ്. என் 5 அண்ணன் தம்பி அவங்களும் பாஸ்டர்ஸ். എനിക്ക് ഈ പാസ്റ്റർ വേല ഇഷ്ടമല്ലായിരുന്നു. எனக்கு இந்த பாஸ்டர் வேலை பிடிக்கல. ഞാനൊരു പ്രോഫറ്റിന്റെ അടുത്ത് പ്രാർത്ഥിക്കാൻ പോയപ്പോൾ, நான் ஒரு தீர்க்கதரிசி கிட்ட ஜெபிக்க போன போது, അത് ഗൾഫിന് പോകുന്ന കാര്യം പ്രാർത്ഥിക്കാനാ പോയത്. நான் போனது எனக்கு வேலை கல்ஃப்ல கிடைச்சிருக்கு, அதனால கல்ஃபுக்கு போலாம் அப்படின்னு அத பத்தி ஜெபிக்க அந்த ആ தீர்க்கதரிசி கிட்ட போனேன். ദീർഘദർശിക്ക് എന്നെ അറിയില്ല. அந்த தீர்க்கதரிசிக்கு எனக்கு தெரியாது. ആ മീറ്റിംഗിന്റെ ഏറ്റവും പിന്നാടി പോയിരുന്നു. அப்போ அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டத்துல பின்னாடி நான் உட்கார்ந்திருக்கேன். ഈ ദീർഘദർശിക്ക് 2 കണ്ണും കാണുകയില്ല. இந்த ஊழியர் நான் சொல்றேன் பாருங்க, தீர்க்கதரிசி அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ഞാൻ പുറകിൽ വന്നിരുന്നപ്പോൾ நான் பின்னாடி வந்து உட்கார்ந்த போது ആ ദീർഘദർശി എന്നോട് ചൊല്ലി, அந்த தீர்க்கதரிசி முன்னாடி இருந்து கூப்பிடுறாரு. പുറകിൽ ഇപ്പോൾ വന്നിരുന്ന ബാലിബ പയ്യൻ, அவர் இங்க இருந்து சொல்றாரு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க வந்து பின்னாடி உட்கார்ந்த வாலிப பையனே, നിനക്ക് ജോലിയല്ല എന്റെ ഊഴിയമാണ്. உனக்கு வேலை கிடையாது, உனக்கு என்னுடைய ஊழியம் தான். ആമേൻ. ஆமென். അങ്ങനെ കർത്താവിനെ ഈ ഊഴിയത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നു. அப்படிதான் கர்த்தர் என்னை இந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് കഴിഞ്ഞ് വേറൊരു പ്രോഫറ്റിന്റെ അടുത്ത് ഞാൻ പോയി. அதுக்கப்புறம் இன்னொரு தீர்க்கதரிசி கிட்ட போனேன். ആ പ്രോഫറ്റ് വലിയ പ്രോഫറ്റ് അല്ല, സ്മോൾ പ്രോഫറ്റ് ആണ്. அந்த தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி இல்ல, குட்டி தீர்க்கதரிசி. ഞാൻ അവിടെ ചെന്നു, அங்க போனேன், പ്രാർത്ഥിക്കാനിരുന്നു. நான் ஜெபிக்க உட்கார்ந்தேன். ഞാൻ എന്റെ മനസ്സിൽ പറഞ്ഞു, நான் மனசுல சொன்னேன், ഈ മനുഷ്യൻ ഒന്നും പ്രവചിക്കാതെ
இந்த குட்டி தீர்க்கதரிசி என்ன பெருசா பேசப்பா, இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். അദ്ദേഹത്തെ കണ്ടിട്ട് ഒരു നല്ല പ്രോഫറ്റ് ആയിട്ട് എനിക്ക് തോന്നിയില്ല. அவரை பார்த்தா இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி மாதிரி தெரியல. ഞാൻ അവിടെ ഇരുന്നു, நான் போய் உட்கார்ந்தேன், അദ്ദേഹം എന്റെ അടുത്തിരുന്നു. அவரும் என் பக்கத்துல உட்கார்ந்தார். എന്നോട് ചോദിച്ചു എന്റെ പേരെന്താ. என் கிட்ட கேட்டார், உன் பேர் என்ன? ഞാൻ എന്റെ പേര് ഫുൾ പറഞ്ഞില്ല, സാം എന്ന് പറഞ്ഞു. என் பேர் ஃபுல் பேர் சொல்லல, வெறும் சாம்னு சொன்னேன். അദ്ദേഹം എന്നെ ഇങ്ങനെ നോക്കി. அப்படி சொன்ன உடனே இப்படி பார்த்தாரு. അദ്ദേഹം കണ്ണടച്ചു, கண்ணை மூடி പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി, ஜெபிக்க ஆரம்பிச்சார். എന്നോട് ചോദിച്ചു ആരാണ് തോമസ്. என்கிட்ட கேட்டார், தாமஸ் யாரு? ഞാൻ പറഞ്ഞു എന്റെ ഒഫീഷ്യൽ നെയിമാണ്. என்னுடைய அபிஷியல் பேர் தாமஸ். അദ്ദേഹത്തിന് എഴുതാൻ അറിയത്തില്ല, அவருக்கு எழுத தெரியாது, വായിക്കത്തില്ല, படிக்க தெரியாது. അദ്ദേഹം എന്നോട് പറയുകയാണ് തോമസ്. ஆனா என்கிட்ட சொல்றாரு தாமஸ். വീണ്ടും അദ്ദേഹം അന്യഭാഷ പറഞ്ഞു, திரும்ப அந்நிய பாஷை பேசுறாரு. ചെറിയാൻ ആരാണ്? செரியன் யாரு? ഞാൻ പറഞ്ഞു എന്റെ ഫാദർ ആണ്. நான் சொன்னேன் அது என் அப்பா. അത് കഴിഞ്ഞ് വീണ്ടും ചോദിക്കുകയാണ്, அதுக்கப்புறம் அந்நிய பாஷை பேசி திரும்ப கேக்குறாரு, ആരാണ് ജോൺ? யார் ஜான்? ഞാൻ പറഞ്ഞു എന്റെ മൂത്ത ബ്രദർ. என்னுடைய மூத்த அண்ணன். അദ്ദേഹം പറഞ്ഞു, அவர் சொன்னாரு, അവൻ ഈജിപ്റ്റ് എന്ന് കാണുന്നത്. கர்த்தர் எகிப்து அப்படின்னு காட்டுறாரு. ഈജിപ്റ്റ്, ஈஜிப்ட், எகிப்து. അങ്ങനെ പറഞ്ഞപ്പോൾ எகிப்து அப்படின்னு சொல்லும்போது ഞാൻ അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞു, நான் அவர்கிட்ட சொன்னேன், എന്റെ ആ ബ്രദർ ഈജിപ്തിൽ കൈറോയിൽ ജോലി ചെയ്യുകയാണ്. நான் சொன்னேன் என்னுடைய அண்ணன் ஜான் கேரோ எகிப்தில் இருக்கிற கேரோல வேலை செய்யறாரு. അന്ന് ഞാൻ തീരുമാനിച്ചു, அப்ப நான் தீர்மானம் பண்ணேன், ഇനി വേറെ ഒന്നിനും ഞാൻ പോകുന്നില്ല. இதுக்கு அப்புறம் வேற யார்கிட்டயும் கேட்க போக கூடாது. എന്റെ എല്ലാ കാര്യവും പറഞ്ഞു. இவர் என்னுடைய எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ഞാൻ ഫുൾ ടൈം മിനിസ്ട്രിക്ക് തീരുമാനിച്ചു. நான் முழு நேர ஊழியம் செய்யணும்னு இறங்கிட்டேன். ഇപ്പൊ 42 വർഷമായി. இப்போ முழு நேர ஊழியத்திற்கு வந்து 42 வருஷம் ஆகுது. ഇതുവരെ ദൈവം കൈവിട്ടില്ല. இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. ദൈവം ആമേൻ എന്നോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കർത്താവ് നിങ്ങളുടെ അടുത്ത് വരുമ്പോൾ, தேவன் உங்கள் அருகே வரும்போது നിങ്ങളുടെ സാഹചര്യങ്ങൾ മുഴുവൻ മാറും. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ഇപ്പോൾ നിങ്ങൾ ചിന്തിക്കും, இப்போ நீங்க யோசிக்கலாம், എന്റെ സ്വപ്നങ്ങളെല്ലാം ഉടഞ്ഞ്. என் சொப்பனம் எல்லாம் உடைஞ்சு. ചിലർ ചിന്തിക്കുക എന്റെ സ്വപ്നം ഉടഞ്ഞു. சில பேர் யோசிக்கிறாங்க என் சொப்பனம் உடைஞ்சு போச்சு. നിങ്ങളുടെ സ്വപ്നം ഉടഞ്ഞിട്ടില്ല. கர்த்தர் சொல்றாரு, உன் சொப்பனம் சிதையல. നിങ്ങളുടെ സ്വപ്നത്തിന്റെ ബ്യൂട്ടി അട്രാക്ഷൻ വർദ്ധിക്കാൻ പോകുകയാണ്. உன்னுடைய சொப்பனத்தினுடைய அழகு, உன்னுடைய சொப்பனத்தினுடைய கவன ஈர்ப்பு அது இன்னும் அதிகரிக்க போகிறது. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ ഫുൾഫിൽ ചെയ്യാൻ പോകുന്നു. உங்களுடைய சொப்பனங்கள் நிறைவேற போகிறது. ഇന്ന് രാത്രി സ്വപ്നം തന്ന ദൈവം സ്വപ്നം പൂർത്തീകരിക്കും. இந்த ராத்திரி வேளையில் சொப்பனத்தை கொடுத்த தேவன் அந்த சொப்பனத்தை அப்படியே நிறைவேற்றுவார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവത്തിന് മോശയെ കുറിച്ച് ഒരു സ്വപ്നം ഉണ്ടായിരുന്നു. கர்த்தர் மோசேயை குறித்து ஒரு சொப்பனத்தை வைத்திருந்தார். എന്താണ് സ്വപ്നം? சொப்பனம் என்ன? ആമേൻ. മോശ ഈ വലിയ ജനത്തിന്റെ പാസ്റ്ററും പ്രോഫറ്റും ആകണം. மோசே இந்த இவ்வளவு லட்சக்கூட்ட ஜனத்திற்கு ஒரு போதகனாக, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். മോശയുടെ ഹിസ്റ്ററി എടുത്താൽ, மோசேவுடைய சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா അവൻ ഒരു മർഡററാണ്. அவன் ஒரு കൊലപാതകൻ, கொலை செய்தவன், கொலைகாரன். അവൻ മോശയുടെ ഹിസ്റ്ററി എടുത്താൽ, மோசேவுடைய சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா അവന്റെ സംസാരം വീക്കുള്ളതാണ്. அவனுடைய வாய் பேச்சு திக்குனா உள்ளவன். അവൻ നിങ്ങളുടെ ഹിസ്റ്ററി നോക്കിയല്ല ദൈവം നിങ്ങളെ തെരഞ്ഞെടുക്കുന്നത്. ദൈവത്തിന് നിങ്ങളെ കൊണ്ട് ചിലത് ചെയ്യിക്കാൻ കഴിയും. അതുകൊണ്ടാ ദൈവം നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തത്. உங்க கடந்த காலத்தை எடுத்து இவன் இதுக்கு சரி வருவானா மாட்டானா, உங்க ஹிஸ்டரியை எடுத்து இதுக்கு சரியாகுமா அப்படி பார்த்து உங்களை பயன்படுத்துகிறவர் அல்ல. உங்களை அவர் தேர்ந்தெடுக்கும் போது என்னால இவனை கொண்டு இதை செய்ய முடியும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். ഓ റബലബലബലബലബ, നിങ്ങളുടെ കഴിവ് നോക്കിയല്ല ദൈവം നിങ്ങളെ ഉപയോഗിക്കാൻ പോകുന്നത്. നിങ്ങളുടെ മേൽ ദൈവത്തിനൊരു വിളിയുണ്ട്. ആ വിളി സ്വർഗത്തിലെ ദൈവം ഫുൾഫിൽ ചെയ്യാൻ പോകുകയാണ്. ஓ, உங்களுடைய திறமையை பார்த்தோ, உங்களால என்ன முடியும் என்பதை பார்த்தோ கர்த்தர் உங்களை அழைக்கவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை. அவரால் உங்களை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை அறிந்தவராய் பரலோகத்தின் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படியே அவர் நிறைவேற்றி செய்து முடிப்பார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഞാൻ ഊഴിയത്തിന് ഇറങ്ങിയപ്പം, நான் ஊழியத்துக்கு வந்தபோது 84-ൽ 84வது வருஷம், എനിക്ക് ഒരു പൈസയും ഇല്ല. என் கையில ஒரு காசு கிடையாது. എന്റെ വീട്ടിക്ക് ചോദിച്ചാൽ എനിക്ക് തരും.
வீட்டுக்காரங்க கிட்ட காசு கேட்டா கொடுப்பாங்க. എന്റെ ബ്രദറിനോട് കേട്ടാൽ എനിക്ക് തരും. என் அண்ணன் கிட்ட தம்பி கிட்ட கேட்டா தருவாங்க. എന്നാൽ ഞാൻ ആണ്ടവരോട് എപ്പോഴും ചൊല്ലും, நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சொல்வேன், അങ്ങ് വലിയ ദൈവം, நீர் பெரிய தேவன், അങ്ങയുടെ ട്രഷറി എനിക്ക് വേണ്ടി ഓപ്പൺ ചെയ്യും. உங்களுடைய பண்டகசாலை எனக்காக தரங்க. ഒരു ദിവസം ஒரு நாள் എല്ലാ പൈസയും തീർന്നു. எல்லா காசும் காலி ஆயிடுச்சு. ഒരു ടീ കുടിക്കാൻ പോലും പൈസ ഇല്ല. ஒரு டீ குடிக்க கூட காசு கிடையாது. അവൻ ഫാസ്റ്റിംഗ് അല്ല, പട്ടിണിയായി. அது அதாவது பட்டினியா கிடக்கிறது ஃபாஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ഫാസ്റ്റിംഗ് അല്ല, ஃபாஸ்டிங் இல்ல, உபவாசம் இல்ல, ஆனா அது பட்டினியா போச்சு. ഞാൻ ഉപവാസം ഒരുപാട് ഇരുന്നിട്ടുണ്ട്. உபவாசம் அதிகமா இருந்திருக்கேன். ആമേൻ. എന്നാൽ ഇത് എനിക്ക് വലിയ വിശപ്പ്. ஆனா இது எனக்கு ரொம்ப பசி. ഒരു ദിവസം കഴിഞ്ഞു, ஒரு நாள் முடிஞ்சு, 2 നാൾ முடிഞ്ഞു, 2 நாள் முடிஞ்சது, 3 നാൾ ആയപ്പോൾ 3 நாள் ஆன போது ഞാൻ ആണ്ടവരോട് പറഞ്ഞു, நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், ഭയങ്കര വിശപ്പ്, ஆண்டவரே எனக்கு பயங்கரமா பசிக்குது, ഇന്ന് എനിക്ക് നീ പൈസ തരണം, അപ്പം തരണം. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு எனக்கு நீங்க காசும் கொடுக்கணும், எனக்கு சாப்பாடும் கொடுக்கணும். ഞാൻ 1 മണിക്കൂർ പ്രയർ ചെയ്തു. 1 மணி நேரம் ஜெபிச்சேன். ഞാൻ എന്റെ പ്ലേറ്റ് കഴുകി കൊണ്ട് മേശപ്പുറത്ത് വെച്ചു. என்னுடைய பிளேட்டை நல்லா கழுவி தொடச்சு டேபிள்ல கொண்டு வந்து வச்சேன். ഞാൻ ആ ടേബിളിൽ വന്ന് ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. அந்த டேபிள்ல வந்து இப்படி உட்கார்ந்துட்டேன். ഇപ്പോൾ അപ്പം വരും, இப்பொழுது எனக்கு அப்பம் வரும், ഇപ്പോൾ മണി വരും, இப்போ காசு வரும். ഞാൻ പ്രാർത്ഥിച്ച് അലകുകയാണ്. நான் ஜெபித்து அப்படியே அழுதுட்டு ஜெபிச்சிட்டு இருக்கேன். ഒരു 10 മിനിറ്റ് കഴിഞ്ഞപ്പോൾ ஒரு 10 நிமிஷம் ஆன போது എന്റെ വീടിന്റെ ഡോറിൽ ആരോ നോക്കി. என்னுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ഞാൻ ഓടി ചെന്ന് ഡോർ തുറന്നപ്പോൾ நான் ஓடி போய் வேகமா திறந்தேன். ഒരു പ്രായമുള്ള പാട്ടി ഇങ്ങനെ നിൽക്കുക. ஒரு வயசான பாட்டி கூனி அப்படி குனிஞ்சு இப்படி இருக்கிறாங்க. ഒരു കൊച്ചു കിറ്റ് കയ്യിൽ ഇരിപ്പുണ്ട്. கையில ஒரு சின்ன பை மாதிரி ஒன்னு இருக்கு. എന്നോട് പറഞ്ഞു, என்கிட்ட சொன்னாங்க, കുഞ്ഞേ, மகனே, ഇന്നലെ രാത്രി എനിക്ക് തൂങ്ങാൻ പറ്റിയില്ല. நேத்து ராத்திரி என்னால தூங்க முடியல. എന്നോട് ആണ്ടവർ ചൊല്ലി, என்கிட்ட ஆண்டவர் சொன்னாங்க, അവൻ കുഞ്ഞിനെ വന്ന് പാക്കണം, மகனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. അമ്മ രാവിലെ പാലപ്പോ മുട്ടക്കറി ഉണ്ടാക്കി കൊണ്ടുവന്നു. அதனால உன்னை பார்க்க வரதுனால இந்த அம்மா உனக்கு காலையிலேயே பாலப்பமும் முட்டைக்கறி முட்டை குழம்பும் செஞ்சு நான் கொண்டு வந்திருக்கேன். ഓ, അതെന്റെ കയ്യിലേക്ക് തന്നു. அந்த பையன் என்கிட்ட கொடுத்தாங்க. എന്നിട്ട് പറഞ്ഞു, മധ്യാഹ്നം சாப்பிടാൻ ഒരു പൊതിയും ഇരിക്കെ. மத்தியானம் சாப்பிடுறதுக்கு இன்னொரு பார்சலும் நான் வச்சிருக்கேன் உள்ள. ഈ അമ്മച്ചിക്ക് ഒരു മകനുണ്ട്, എക്സൈസ് ഇൻസ്പെക്ടറാ. എല്ലാ മാസവും പൈസ കൊടുക്കും. അത് ആ ടൈറ്റ് മാറ്റി വെച്ച് 7 മാസത്തെ ടൈറ്റും എനിക്ക് തന്നു. இந்த அம்மாவுடைய பையன் அவர் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. அவர் கொடுக்கிற காசுல அந்த தசம பாகத்தை 7 மாசம் எடுத்து வச்சு சாப்பாடு கொடுத்ததோட கையோட இந்தாப்பா என்னுடைய 7 மாசம் தசம பாகம்னு சொல்லி என் கையில அந்த பணத்தையும் கொடுத்தாங்க. എനിക്ക് 3 മാസം சாப்பாடுനുള്ള പൈസ ഉണ്ടായിരുന്നു. 3 மாசத்துக்கு நான் சாப்பிடுற அளவுக்கு காசு அவங்க கொடுத்ததுல இருந்துச்சு. അതിനുശേഷം ഇന്ന് വരെ എനിക്ക് പട്ടിണി വന്നിട്ടില്ല. அந்த நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பட்டினின்னு ஒன்னு இருந்ததே இல்ல. എന്നെ ദൈവം ഫെയ്ത്ത് പഠിപ്പിച്ചു. கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கற்பித்தார். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഊഴിയത്തിന് വേണ്ടി ഇറങ്ങുമ്പോൾ, நீங்கள் ஊழியத்திற்காக இறங்கும்போது ചിലപ്പോൾ ജോലി വിടേണ്ടി വരും, சில நேரங்களில் வேலையை விட வேண்டியது வரும், പട്ടിണി കിടക്കേണ്ടി சில വരും, நேரங்களில் பட்டினியா கிடக்க வேண்டியது வரும், നടക്കേണ്ടി വരും, நடக்க வேண்டியது வரும். അവൻ ഇതൊന്നും കാണുകയില്ല. இது எதுவுமே தெரியாம இருக்கும். എന്നാൽ കർത്താവ് നിങ്ങളുടെ കൂടെയുണ്ട്. ஆனாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். നിങ്ങൾ കവലപ്പെട വേണ്ട. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ആണ്ടവർ നിങ്ങളുടെ കൂടെയുണ്ട്. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். അവൻ പെരിയവൻ. அவர் பெரியவர். അവൻ അത്ഭുതങ്ങളെ ചെയ്യുന്നവൻ. அவர் அற்புதங்களை செய்பவர். ഹല്ലേലൂയ. நல்ல சத்தமா ஹalleluya. രണ്ട് കരങ്ങളും അടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. ஒரு 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி எல்லாரும் நிறுத்தாம கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. അവൻ നമുക്ക് கைகளை தட்டி വേണ്ടി അത്ഭുതങ്ങൾ ചെയ്യുന്ന ദൈവം. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ആ നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ, உங்களுடைய சொப்பனங்கள் അത് നടക്കാൻ പോവുകയാണ്. அது நடக்க போகிறது. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ உங்கள் சொப்பனங்கள் ആണ്ടവർ നടച്ചു. கர்த்தர் நடத்துவார். ഞാനും എന്റെ വൈഫും ഞങ്ങൾ പിള്ളേരും എല്ലാം റോമിൽ പോയപ്പോൾ, நானும் என்னுடைய மனைவியும் நாங்க ரோமுக்கு போயிருந்த போது ഒരു ദിവസം ഞാൻ എൻ്റെ വൈഫിനോട് പറഞ്ഞു, ഈ റോം വളരെ ഇമ്പോർട്ടന്റ് സ്ഥലമാണ്. நான் ஒரு நாள் அங்க இருக்கும்போது என் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த ரோம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ഞാൻ പറഞ്ഞു, എനിക്ക് ഇവിടെ ഒരു ബാപ്റ്റിസം നടത്താൻ വലിയ വാഞ്ചയിരിക്കെ. ரோம்ல வந்திருக்கோம், இந்த ரோம்ல ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடத்திரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ഞാൻ അവിടെ ഒരു മീറ്റിങ്ങിന് പോയതാണ്. அங்க ஒரு கூட்டத்துக்காக தான் போனேன். അന്നത്തെ മീറ്റിംഗിൽ அன்னைக்கு கூட்டத்துல ദൈവം വലിയൊരു മിറക്കിൾ ചെയ്തു. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ഈ ചർച്ചിന്റെ കീ നഷ്ടപ്പെട്ടു പോയി.
சர்ச்சினுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. அது வந்தவரெல்லாம் வெளியில் நிற்குகையா. சாவி தொலைஞ்சதுனால சர்ச்சுக்குள்ள வர முடியாம எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. உடனே ഈ ഫുട്പാത്തിലൂടെ ഒരു ഫാമിലി നടന്നു വരുന്നു. இந்த அங்க வழி இருக்கும், அந்த வழியில ஒரு குடும்பம் நடந்து வராங்க. உடனே அவர் ചോദിച്ചു എന്താ നിങ്ങൾ ഇവിടെ നിൽക്കുന്നത്? அப்ப அவங்க கேக்குறாங்க ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? അവൻ താക്കോൽ കളഞ്ഞു പോയി, അതുകൊണ്ട് സ്പെയർ താക്കോൽ എടുക്കാൻ പോയിരിക്കുന്നു. அப்போ நிக்கிறவங்க சொன்னாங்க சாவி தொலைஞ்சு போச்சு, அதனால அதனுடைய இன்னொரு சாவி எடுக்க போயிருக்காங்க. അവര് ആ ഫുട്പാത്തിലൂടെ വന്നവരോട് പറഞ്ഞു, ഇന്ത്യയിൽ നിന്ന് ഒരു പ്രോഫറ്റ് വന്നിട്ടുണ്ട്, നിങ്ങൾക്കും വേണമെങ്കിൽ അറ്റൻഡ് ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞു. அப்போ அந்த நடைபாதையில வந்த அந்த குடும்பத்தார் அவங்க கிட்ட சொன்னாங்க, அந்த நிக்கிறவங்க கிட்ட, இந்தியாவில இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், நீங்க வேணும்னா அவருடைய கூட்டத்தை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அவரும் ആ மீட்டிங்கில் கேறிയിരുന്നു. அதனால அவர்களும் சேர்ந்து அந்த குடும்பத்தாரும் இந்த சர்ச்சுக்குள்ள கூட்டத்துக்குள்ள வரணும். അന്ന് രാത്രി ഈ വിവരങ്ങളൊന്നും ഞങ്ങൾ അറിയുന്നില്ല. இப்போ இந்த ராத்திரி மீட்டிங் நடக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. അവൻ ഞങ്ങൾ ഏറ്റവും അവസാനമാണ് വന്നത്. நாங்க சர்ச்செல்லாம் திறந்து கூட்டம் அதுக்கப்புறம் கடைசியா தான் நாங்க வந்தோம். എന്നാൽ പ്രസംഗം பண்ணியപ്പോൾ, ஆனால் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தபோது ആദ്യം அந்த குடும்பத்தோடு ஆண்டவர் பேசி, பிரசங்கம் ஆரம்பித்து பண்ணும்போது இந்த வெளியில நிக்கிறவங்க நடைபாதையில வந்த குடும்பத்தை கூப்பிட்டாங்க. அவரோடு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி, அந்த குடும்பத்தை தான் முதல்ல கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் சொன்னேன். அவருக்கு ஒரு ரோகம் உண்டாയിരുന്നു. அந்த குடும்பத்தாருக்கு ஒரு வியாதி இருந்தது. on the spotல் ஆண்டவர் அவரை ஹீல் செய்து, அந்த இடத்திலேயே கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். ആ മീറ്റിംഗ് முடிச்சு, அந்த கூட்டம் முடிஞ்சு, ഇന്ന് രാത്രിയിൽ സ്നാനപ്പെടാൻ ആരെങ്കിലും ഉണ്ടോ എന്ന് ചോദിച്ചു. நான் அந்த கூட்டம் முடியும் போது இந்த ராத்திரி யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறீங்கன்னு கேட்டேன். ഈ ഫാമിലി എഴുന്നേറ്റു. ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த குடும்பம் எழும்பிட்டாங்க. അവർ ആண்டവർക്കായി ഒപ്പ് കൊടുത്തു. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். അവർ ജ്ഞാനസ്നാനത്തിനായി ഒപ്പ് കൊടുത്തു. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. അന്ന് നൈറ്റിൽ തന്നെ ബാത്ടബയ്ക്കകത്ത് അവരെ സ്നാനപ്പെടുത്തി. அன்னைக்கு நைட்டே குளியலுக்காக வச்சிருந்த ஒரு டப்புக்குள்ள வச்சு அவங்கள முக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. നിങ്ങളുടെ സ്വപ്നം എന്താണ്? உங்க சொப்பனம் என்ன? അവൻ ഫ്രാങ്ക്ഫർട്ട് റോമിൽ സ്നാനപ്പെടുത്തണം. பிராங்க்ஃபர்ட் ரோம்ல வச்சு ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்துறணும்னு ஒரு சொப்பனம். നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ സ്വപ്നം എന്താണ്? உங்க சொப்பனம் என்ன? നിങ്ങളുടെ ടൈം കഴിഞ്ഞു പോയില്ല. உங்க நேரம் இன்னும் முடியல. എനിക്ക് 50 വയസ്സായി. எனக்கு 50 வயசு ஆயிருச்சு. ഇനി ഒരു ഗുണവും ഇല്ല. இதுக்கு அப்புறமும் என்ன ஒரு பழையனும் இல்ல. എനിക്ക് 60 ആയി. எனக்கு 60 ஆயிடுச்சு. ഒരു ഗുണവും ഇല്ല. இதுக்கு அப்புறம் என்ன ஒண்ணு இல்ல. എന്നാൽ മോശയെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തത്. ஆனால் மோசேயை கர்த்தர் தேர்ந்தெடுத்தது 80 വയസ്സിലാണ്. 80வது வயதில்தான். അവൻ മോശയെ കുറിച്ച് ദൈവത്തിന് സ്വപ്നമുണ്ടായിരുന്നു. மோசேயை குறித்து கர்த்தருக்கு ஒரு சொப்பனம் இருந்தது. ഇന്ന് രാത്രി നിങ്ങളെ കുറിച്ച് ദൈവത്തിന് സ്വപ്നമുണ്ട്. இந்த ராத்திரி உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டு. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുകയാണ്. உங்க சொப்பனங்கள் நடக்க போகிறது. നിങ്ങളുടെ ടൈം ഓവറായി പോയില്ല. உங்க நேரம் இன்னும் முடியல. ആമേൻ. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். അവന്റെ സ്വപ്നങ്ങൾ എന്താകും? அவனுடைய சொப்பனம் என்னவாய் முடியும்? അവനെ പൊട്ടക്കിണറ്റിൽ ഇട്ടു. ஆகவே அவனை குழியில் போட்டார்கள். അവർ ചിന്തിച്ചു അവന്റെ സ്വപ്നം ഉടഞ്ഞു പോയി. அவங்க எல்லாம் யோசிச்சாங்க அவ்வளவுதான் சொப்பனம் முடிஞ்சது. ആമേൻ. ദൈവം പറഞ്ഞു, ஆனால் கர்த்தர் சொன்னார் അവന്റെ സ്വപ്നം സക്സസ് ആകാൻ പോകുന്നു. அவனுடைய சொப்பனம் இதுக்கு அப்புறம் தான் வெற்றியாய் முடிய போகிறது. അവിടെ നിന്ന് അവനെ അടിമ ചന്തയിൽ വിറ്റു. அங்கிருந்து போய் அவனை அடிமையாய் விட்டார்கள். ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ സ്വപ്നങ്ങളിൽ ദൈവത്തിന്റെ ഫേവർ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய சொப்பனத்தில் தேவனுடைய தயை வரப்போகிறது. ഈ രാത്രിയിലെ മീറ്റിംഗ് കഴിയുമ്പോൾ, இந்த ராத்திரி கூட்டம் முடியும் போது ഇതിനകത്തുനിന്ന് ചില സുവിശേഷ വേലക്കാർ വെളി വരാൻ പോവാ. இந்த கூட்டத்திலிருந்து சில பேர் நீங்க ஊழியக்காரர்களா வெளியே வர போறீங்க. നിങ്ങൾ പ്രോഫറ്റ് ആകാൻ പോകുകയാണ്. நீங்கள் தீர்க்கதரிசியாக போறீங்க. നിങ്ങൾ പ്രോഫറ്റസ് ആകാൻ പോകുന്നു. நீங்கள் தீர்க்கதரிசிகளாய் ஆற போகிறீர்கள். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഇതുവരെ നടക്കാത്ത ചില കാര്യങ്ങൾ നടക്കാൻ പോകും. உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்கள் நடக்க போகிறது. നിങ്ങൾക്കെല്ലാം അസാധ്യമായി തോന്നും. உங்களுக்கு ஒருவேளை எல்லாம் கூடாததாய் தோன்றும். എന്നാൽ ദൈവത്തിനൊന്നും അസാധ്യമല്ല. ஆனால் தேவனுக்கு கூடாதது ஒன்றுமில்லை. അവനെ അടിമ ചന്തയിൽ വിറ്റു. அவனை அடிமை சந்தையில் விற்றார்கள். അവന്റെ മേൽ അപവാദങ്ങൾ പറഞ്ഞു. அவன் மேல் வீண் பழியை சுமத்தினார்கள். അവനെ കാരാഗൃഹത്തിൽ അടച്ചു. அவனை சிறைச்சாலைக்குள் அடைத்தார்கள். അവന്റെ എല്ലാ സ്വപ്നവും ഉടഞ്ഞുപോയി. அவனுடைய எல்லா சொப்பனங்களும் தகர்ந்து சிதைந்து போனதாய் தோன்றியது. യോസേപ്പിനോട് ദൈവം പറഞ്ഞു, யோசேப்போடு கர்த்தர் சொன்னார், ജോസഫ്, யோசேப்பே, I am with you. நாவும் கூட இருக்கேன்டா. നിന്റെ കൂടെയുണ്ട്. நாவும் கூட இருக்கேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിന്റെ കൂടെയുണ്ടെങ്കിൽ கர்த்தர் உங்களோடு இருப்பாரானா നിന്റെ സ്വപ്നങ്ങൾ
സ്വപ്നങ്ങൾ സാക്ഷാത്കരിക്കും. உங்களுடைய சொப்பனங்கள் அப்படியே நிச்சயமாய் நிறைவேறும். നിങ്ങളുടെ കയ്യിൽ ഒരു മണിയും കാണുകയില്ല. உங்க கையில இப்ப ஒரு காசு இல்லாம இருக்கலாம். എന്നാൽ ആണ്ടവർ നിങ്ങൾക്കായി അത്ഭുതങ്ങളെ ചെയ്യും. ஆனால் கர்த்தர் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வார். ഇന്ന് രാത്രി ഇവിടെ ചിലരെ ദൈവ ഊഴിയത്തിനായി പുറത്തെടുക്കാൻ இந்த പോകും. ராத்திரி சிலரை இங்கிருந்து கர்த்தர் ஊழியத்திற்காக வெளியே எடுக்க போறார். നിങ്ങളുടെ ജീവിതം, നിങ്ങളുടെ ആഗ്രഹം എന്താണ്? உங்க வாழ்க்கை, உங்க ஆசை என்ன? ദൈവത്തിന് ഒരു പുരുഷനെ മാത്രമല്ല വേണ്ടിയത്. கர்த்தருக்கு தேவை வெறும் ஆணை மட்டும் இல்ல, അവന് സ്ത്രീകളെയും ഇഷ്ടമുണ്ട്. அவர்கள் தேவனுக்கு பெண்களையும், ஊழியத்திற்காக பெண்களையும் அவருக்கு பிடிக்கும். കൊച്ചു കുളന്തകളെ ഇഷ്ടമുണ്ട്. சின்ன குழந்தைகளை பிடிக்கும். അവൻ ഊഴിയത്തിന് വേണ്ടി എല്ലാവരെയും ആവശ്യമാണ്. ஊழியத்திற்கென்று அவருடைய சேவை பணிக்காக எல்லாருக்குமே எல்லாரும் தேவை. ഒരു ശമൂവേലിനെ ദൈവം തെരഞ്ഞെടുത്തു. ஒரு சாமுவேலை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். അവൻ ചിന്ന പ്രായത്തിൽ വിഷൻ കാണാൻ തുടങ്ങി. அவன் சின்ன வயசிலேயே தரிசனங்களை பார்க்கிறான். നിങ്ങൾക്ക് വിഷൻ കാണണമോ? உங்களுக்கு தரிசனம் பார்க்கணுமா? നിങ്ങൾക്ക് ദർശനം ദൈവം തരും. உங்களுக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். നിങ്ങൾക്ക് സ്വപ്നം കാണണമോ? உங்களுக்கு சொப்பனம் பார்க்கணுமா? ദൈവം നിങ്ങൾക്ക് സ്വപ്നം തരും. கர்த்தர் உங்களுக்கு சொப்பனங்களை தருவார். നിങ്ങൾക്ക് പ്രൊഫസി ചെയ്യണമോ? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? ദൈവം നിങ്ങളെ നാവിൽ തരും. கர்த்தர் உங்களை நாவிலே தருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആത്മാവ് നമ്മുടെ മേൽ വരുമ്പോൾ, ஆவியானவர் நம்மேல் வரும்போது, നിങ്ങൾ പ്രയറിൽ ശക്തിപ്പെടുമ്പോൾ, நீங்கள் ஜெபத்தில் பலப்பட ആമേൻ, നിങ്ങൾ വാ തുറക്കുമ്പോൾ, நீங்க வாயை திறக்கும்போது, നിങ്ങളുടെ ഓൾ വേർഡ് പ്രൊഫസീസ് ആണ്. நீங்க ஆவியானவரால் நிரம்பி நீங்க அதிகமாய் ஜெபிக்க நீங்க வாயை திறந்து சும்மா பேசுறீங்க பாருங்க, அந்த வார்த்தையே தீர்க்க தரிசனம் தான். അത് പ്രൊഫറ്റിക്കൽ ഓഫീസായി മാറും. அப்படி நீங்க நடக்க அதுல நீங்க வளர அது ஒரு தீர்க்க தரிசன பணியாக, ஆபீஸாக மாறும். നിങ്ങൾക്ക് ഒരു സോൾ വിന്നറായി തീരാനായി ഇഷ്ടമുണ്ടെങ്കിൽ, ஒரு ஆத்தும ஆதாயகனாக நான் மாறணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா, നിങ്ങൾക്ക് ആശയുണ്ടോ? ஆசை இருக்கா? ആശ ഉണ്ടെങ്കിൽ ஆசை இருக்குன்னா ഈ ഗിഫ്റ്റ് ആണ്ടവർ തരും. இந்த வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ഇത് തരുന്നത് മണി ഉണ്ടാക്കാനല്ല. இந்த வரத்தை கர்த்தர் கொடுக்கிறது நீங்க பணம் சம்பாதிக்க கிடையாது. നെയ്യും എല്ലാർ ചെയ്യാനല്ല. ஓ என் பேர் பெருசாகணும் அப்படின்னுக்காக கிடையாது. ആമേൻ. ആത്മാക്കളെ ആമേൻ നേടാനാണ്. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எனக்கு இந்த வரம் வேணும். നിങ്ങൾക്ക് ആത്മാക്കളെ നേടാൻ ഇഷ്ടമുണ്ടോ? വാഞ്ചയുണ്ടോ? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கா? ആമേൻ. ഈ കൃപ നിങ്ങളിൽ വരും. இந்த கிருபை, வரம் உங்களில் வரும். ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. இந்த ராத்திரி உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். നിങ്ങൾ ചിലർ ഈ കൃപ ഓപ്പറേറ്റ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. இங்க இருக்கிற சிலர் இந்த கிருபை வரத்துல நீங்கள் இயங்க ஆரம்பிக்க போறீங்க. അവർ കൈവച്ച് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ, அவர்கள் கை வைத்து ஜெபித்தபோது, അവരിൽ ഈ അഭിഷേകം പകരപ്പെട്ടു. அவர்கள் யார் மேல் கை வைத்தார்களோ அவர்கள் மேல் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற ஆவியின் அபிஷேகம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. അവർ കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, அப்போஸ்தலர்கள் கை வைத்து ஜெபித்தபோது ഒരു ഇംപാർട്ടേഷൻ അവരിലേക്ക് നടന്നു. ஒரு பகிர்ந்தளிப்பு அவர்களுக்குள் நடந்தது. അവർ പ്രവചിക്കുവാൻ തുടങ്ങി. அவர்களும் தீர்க்கதரிசனம் உரைக்க അവർ ஆரம்பித்தார்கள். സഭകൾ സ്ഥാപിക്കുവാൻ തുടങ്ങി. அவர்கள் சபைகளை ஸ்தாபித்தார்கள். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഈ ആത്മാവ് വരുമ്പോൾ, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவியானவர் வரும்போது നിങ്ങൾക്ക് ഒന്ന് ഒരു ഹംബിൾനെസ് ഉണ്ടാകണം. உங்களுக்கு ஒன்னு, முதலாவது தாழ்மை இருக்கணும். അവൻ ഒരു ഒബീഡിയൻസ് വേണം. கீழ்ப்படிதல் வேணும். മറ്റുള്ളവരെ ഹോണർ ചെയ്യണം. மற்றவர்களை நீங்கள் அதிகமாய் கனம் பண்ணணும். മറ്റുള്ളവർക്ക് കീഴ്പ്പെട്ടിരിക്കണം. மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு தாழ்த்தி இருக்கணும். മറ്റുള്ളവർക്ക് ശുശ്രൂഷ ചെയ്യണം. மற்றவர்களுக்கு நீங்கள் அதிகமாய் சேவை, ஊழியம் செய்ய അത് வேண்டும். ചെയ്യുമ്പോൾ அப்படி செய்யும்போது ദൈവം നിങ്ങളെ ഹോണർ ചെയ്യും. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി ഗിഫ്റ്റ് വേണമോ? இந்த ராத்திரி இந்த வரம் வேணுமா? ആണ്ടവർ അത് തരും. கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார். ആർക്കത് വേണം അത് തരും. யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ആമേൻ. പത്രോസിനോട് കർത്താവ് പറഞ്ഞു, பேதுருவோடு கர்த்தர் சொன்னார், ഓ ഞാൻ നിന്നെ മനുഷ്യനെ പിടിക്കുന്നവനാക്കും. நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனா மாத்துவேன். അവന്റെ കയ്യിൽ ഒരു നെറ്റ് ഉണ്ട്. അത് മീനിനെ പിടിക്കുന്ന നെറ്റാണ്. அவன் கையில ஒரு வலை இருக்கு. அந்த வலை வெறும் மீன் பிடிக்கிற வலை தான். അന്ത വല കൊണ്ട് മനുഷ്യനെ പിടിക്കാൻ പറ്റാതെ. அந்த வலைய வச்சு மனுஷங்களை பிடிக்க முடியாது. എന്നാൽ 120 പേര് കൂടിയ മാളിക മുറിയിൽ ஆனா 120 பேர் கூடின அந்த முதல் மாடியில അവന്റെ മേൽ ഒരു മാൻഡിൽ വീണു. அவன் மேல
மேல ஒரு இன்னொரு வலை என்கிற சால்வை விழுந்தது. മാന്റിൽ വന്നപ്പോൾ அந்த சால்வை விழுந்தபோது ഒറ്റ പ്രസംഗത്തിൽ 3000 പേര് രക്ഷിക്കപ്പെട്ടു. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 പേര് സ്നാനപ്പെട്ടു. 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ഇതെല്ലാം എങ്ങനെ സംഭവിച്ചു? இதெல்லாம் எப்படி நடந்தது? ആത്മാവ് വന്നപ്പോൾ ஆவியானவர் வந்தபோது മനുഷ്യനെ പിടിക്കുന്നവനായി മാറി. மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாறினார்கள். നിങ്ങൾ വാ തുറക്കുമ്പോൾ நீங்கள் வாய் திறக்கும் போது ആരോട് എന്ത് സംസാരിക്കണം, யாரோடு என்ன பேசணும், അത് ദൈവം നിങ്ങളുടെ വായിൽ തരും. தேவன் அதை உங்கள் வாயில் கொடுப்பார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ മീറ്റിംഗ് കഴിയുമ്പോൾ இந்த மீட்டிங் முடியும் போது നിങ്ങൾ ഇവിടെ എല്ലാം കേറി പ്രാർത്ഥിക്കണം. நீங்க எல்லாம் இங்க சுத்தி சுத்தி அங்கெல்லாம் ஏறி ஜெபிக்கணும். മറ്റുള്ളവരോട് സുവിശേഷം പറയണം. மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ദൈവം നിങ്ങളെ ഉപയോഗിക്കും. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ദൈവം നിങ്ങളെ ഉപയോഗിക്കും. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ദൈവം നിങ്ങളെ ഉപയോഗിക്കും. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി നിങ്ങളെ ഇറക്കാൻ പോകുകയാണ്. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று உங்களை அவர் இறக்குவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ ഹൃദയത്തിലെ ആഗ്രഹം അവൻ നിനക്ക് നൽകി തരും. உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். അവൻ നിങ്ങൾക്ക് നൽകി തരും. அவர் உங்களுக்கு அப்படியே கொடுப்பார். ദൈവം നമ്മുടെ മേൽ പകർന്ന ആത്മാവിന്റെ പവർ നാം മനസ്സിലാക്കണം. தேவன் நம்மேல் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம புரிஞ்சுக்கணும். ഇത് രാജാക്കന്മാരുടെ അടുത്ത് പോകാനുള്ള അനോയിന്റിംഗ്. இந்த அபிஷேகம் ராஜாக்களுடைய அருகே போக வேண்டிய அபிஷேகம். ഈ അഭിഷേകം இந்த அபிஷேகம் മന്ത്രിയുടെ അടുത്ത് പോകാനുള്ള അഭിഷേകം. மந்திரிகளிடத்தில் போக வேண்டிய அபிஷேகம். ഇത് പ്രസിഡന്റിന്റെ അടുത്ത് പോകാനുള്ള இது അഭിഷേകം. ஜனாதிபதியின் அடுத்து கிட்ட போக வேண்டிய அபிஷேகம். ഈ അഭിഷേകം ചെറുതല്ല. இந்த அபிஷேகம் சின்னதல்ல. ഈ അഭിഷേകത്തിന് ശക്തിയുണ്ട്. இந்த அபிஷேகத்துக்கு வல்லமை உண்டு. ഓ, ഈ അഭിഷേകത്തിൽ നിങ്ങൾ നിറയപ്പെടണം. இந்த அபிஷேகத்துல இன்னும் நிரம்பணும். ഈ അഭിഷേകത്തിലൂടെ വലിയ വിടുതലുകൾ നടക്കും. இந்த அபிஷேகத்தின் ஊடாக இன்னும் अनेक விடுதலைகள் சம்பவிக்கும். യേശുവിന്റെ കരം നിങ്ങൾക്ക് വേണ്ടി നീട്ടപ്പെടും. இயேசுவின் கரம் உங்களுக்காய் நீட்டப்படும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ അഭിഷേകം இந்த அபிஷேகம் ഈ വില്ലേജിനെ പിടിക്കാനാണ്. இந்த கிராமம் சுற்றிருக்கிற இடத்தை எல்லாத்தையும் பிடிப்பதற்காக. ആമേൻ. ஆமென். നിങ്ങൾ ഈ ദേശത്ത് ചുറ്റി നടന്ന് പ്രാർത്ഥിക്കണം. இந்த தேசம் சுத்தியும் பக்கத்துல அக்கம் பக்கம் நடந்து நடந்து ഇവിടെ ஜெபிக்கணும். വലിയ വിടുതലുകൾ നടക്കാൻ പോകും. அநேக பெரிய விடுதலைகள் சம்பவிக்கும். ആത്മാക്കളെ തകർത്ത തടഞ്ഞ ദുഷ്ടശക്തികൾ ഇന്ന് രാത്രി പൊളിയാൻ പോകുകയാണ്. ஆவியானவரை தடுத்து நிறைத்த எல்லா தீமையான செயல்கள், எல்லா தீமை அசுத்த ஆவிகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ആത്മാവ് വരുമ്പോൾ இந்த பரிசுத்த ஆவியான வரும்போது നിങ്ങളുടെ കിഡ്നിയുടെ പ്രോബ്ലം മാറും. உங்கள் சிறுநீரக பிரச்சனை மாறும். ഈ ആത്മാവ് വരുമ്പോൾ இந்த ஆவியான வரும்போது ഒരു സൗഖ്യം നടക്കും. ஒரு அற்புத சுகம் நடக்கும். ഈ ആത്മാവ് വരുമ്പോൾ இந்த ஆவியான வரும்போது ചില വ്യത്യാസങ്ങൾ സംഭവിക്കും. சில மாற்றங்கள் சம்பவிக்கும். ഇന്ന് രാത്രി ചില വിടുതലുകൾ ഇതിൽ നടക്കാൻ പോകും. இந்த ராத்திரியும் இங்கே சில விடுதலைகள் நடக்கும். ഓ റബ ശകലബ, നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. உங்களுடைய சொப்பனங்கள் நடக்க போகிறது. എത്ര പേർ അത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. உங்கள் சொப்பனங்கள் நடக்க போகிறது. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. உங்களுடைய சொப்பனங்கள் நடக்க போகிறது. നിങ്ങൾ അടുത്തിരിക്കുന്നവരോട് പറ, നിങ്ങളുടെ സ്വപ്നം നടക്കാൻ പോകുകയാണ്. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சொப்பனம் நடக்க போகுது. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. നിങ്ങളുടെ സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க சொப்பனம் நடக்க போகுது. സ്വപ്നങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. உங்க சொப்பனம் நடக்க போகுது. എല്ലാവരും എഴുമ്പി ചില മിനിറ്റുകൾ കരഞ്ഞ് അന്യഭാഷയിൽ ആരാധിച്ചാണ്. எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து நாம் ஜெபிக்க போறோம். എല്ലാവരും അന്യഭാഷയിൽ പ്രാർത്ഥിക്കൂ. அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். എല്ലാവരും അന്യഭാഷയിൽ പ്രാർത്ഥിക്കൂ. அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். ഇന്ന് രാത്രി കർത്താവ് ചില അത്ഭുതങ്ങൾ ചെയ്യാൻ இந்த പോകുന്നു. ராத்திரி கர்த்தர் சில அற்புதங்களை செய்ய போகிறார். ചില മിറക്കിളുകൾ ചെയ്യാൻ പോകുന്നു. சில அற்புதங்களை செய்ய போகிறார். നിങ്ങളെ വലിയ ഊഴിയത്തിന് വേണ്ടി ആണ്ടവർ ഇന്ന് രാത്രി തൊടാൻ പോകുകയാണ്. உங்களை சில ஊழியத்திற்காக கர்த்தர் தொட போகிறார். നിങ്ങളുടെ പ്രോഫറ്റിക്കൽ ഗിഫ്റ്റ് റെലം, നിങ്ങളുടെ തലം മാറാൻ പോകുന്നു. உங்களுடைய தீர்க்கதரிசன மண்டலம், தீர்க்கதரிசன நிலைகளை கர்த்தர் வேறொரு நிலைக்கு மாற்ற போகிறார். നിങ്ങളുടെ പ്രീച്ചിങ് ലെവലുകൾ മാറാൻ പോകുന്നു. உங்கள் பிரசங்கம் மாற போகிறது. ഓ, നിങ്ങളുടെ സാഹചര്യങ്ങൾ ദൈവം എടുത്തു മാറ്റുന്നു. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் முழுவதுமாய் மாற்றுகிறார். എല്ലാ കരങ്ങളും ഉയർത്തി, எல்லாரும் கைகளை உயர்த்தி, കരങ്ങൾ വീശി, கரங்களை அசைத்து, ചില മിനിറ്റുകൾ കർത്താവിനെ സ്തുതിക്കും. நல்ல கைகளை அசைத்து வாயை திறந்து துதிங்க சத்தமா.
യേശുവിന്റെ നാമത്തില് இயேசுவின் நாமத்தில் ഇപ്പോൾ ഒരു മിറക്കിൾ സംഭവിക്കട്ടെ. இப்பொழுது ஒரு அற்புதம் சம்பவிப்பதாக. ഇപ്പോൾ ഒരു മിറക്കിൾ സംഭവിക്കട്ടെ. இப்பொழுது ஒரு அற்புதம் சம்பவிப்பதாக. உரபலபா சம்தலபலபா. ஷாதாரா வாயை திறந்து வாய்களை திறந்து சத்தமாய் ஆவியில ரீமா காலபா சம்தா ரீமா ரகாதுராஷ சம்தலபா சம்தலபா. ഇന്ന് രാത്രി ഇതിനകത്തൊരു ദൂതൻ സഞ്ചരിക്കുന്ന കാഴ്ച ഞാൻ ആത്മാവിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. இந்த ராத்திரி இந்த கூட்டத்திற்கு நடுவே கர்த்தருடைய ஒரு தூதன் இங்க இறங்கி அப்படியே நடக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். வெட்டி കളഞ്ഞ ചിലത് കിളിർക്കാൻ പോകുന്നു. வெட்டி எறிந்த சிலதை கர்த்தர் மீண்டுமாய் தலைக்க செய்ய போகிறார். கர்த்தாവ് ഇന്ന് രാത്രി ഓർപ്പിക്കുന്നു. கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சிலரை ஞாபகப்படுத்துகிறார். നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയുടെ ഉത്തരവുമായി നിങ്ങൾ മടങ്ങാൻ പോകുകയാണ്. உங்கள் ஜெபத்தினுடைய பதிலோடு கூட இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் திரும்ப போக போறீங்க. അവൻ നിങ്ങളിൽ ഒരു ഷിഫ്റ്റ് നൽകാൻ പോകും. உங்களுக்குள்ள ஒரு ஷிஃப்ட் கர்த்தர் கொடுக்க போகிறார். നിങ്ങളുടെ അവസ്ഥകൾക്ക് മാറ്റം വരാൻ പോകും. உங்கள் சூழ்நிலைகளுக்கு எல்லாம் இப்பொழுது ஒரு மாற்றம் வர போகிறது. ഇതുവരെ നിങ്ങൾ പോയ എല്ലാ സാഹചര്യങ്ങളും മാറാൻ പോകുന്നു. இதுவரைக்கும் நீங்கள் கடந்து சென்ற எல்லா சூழ்நிலைகள் மாற போகிறது. ഓ ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി എഴുന്നേൽക്കുന്നു. கர்த்தர் உங்களுக்காக எழும்புகிறார். ഓ യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തി, எல்லாரும் கைகளை உயர்த்தி, എല്ലാവരും കരം ഉയർത്തി, எல்லாரும் கைகளை உயர்த்தி, എല്ലാവരും ശക്തമായി പ്രാർത്ഥിച്ചാൽ பலமாய் நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി എഴുന്നേറ്റിരിക്കുന്നു. கர்த்தர் உங்களுக்காக எழும்பியிருக்கிறார். ഇന്ന് രാത്രി இந்த ராத்திரி ഒരു വലിയ ദൈവ പ്രവൃത്തി ഇവിടെ നടക്കാൻ പോകുന്നു. ஒரு பெரிய தேவனுடைய கிரியை நடக்க போகிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ഒരു വലിയ ദൈവ പ്രവൃത്തി നടക്കാൻ ஒரு പോകുന്നു. பெரிய தேவனுடைய கிரியை நடக்க போகிறது. നിങ്ങളുടെ സങ്കടങ്ങൾ മാറാൻ പോകുന്നു. உங்க எல்லா துக்கங்கள் மாற போகிறது. എല്ലാവരും വായികളെ തുറന്ന് പ്രാർത്ഥിക്കും. வாய்களை திறந்து நல்லா ஜெபிங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ചില സിക്നസ് വിട്ടുപോകുന്നു. சில வியாதி மாறுகிறது. നിങ്ങളുടെ സങ്കടങ്ങൾ മാറുന്നു. உங்க எல்லா சோக துக்கங்கள் மாறுகிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ഇപ്പോൾ இப்பொழுதே ഈ ജനത്തെ തൊടുക. இந்த ஜனத்தை தொடுவீராக. ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேக அக்கினி ഇവരുടെ മേൽ ഇറങ്ങട്ടെ. இவர்கள் மேல் இறங்குவதாக. Fire! 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 அக்கினி 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 அக்கினி. தெய்வானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தெய்வானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில்
பரிசுத்த ஸ்தலத்தில் மகிமை 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 ஓ மகிமை 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 ஓ மகிமை 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 ஏ மகிமை 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 ஓ வல்லம 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 இயேசுவே, you are my Lord, you are my healer, Shabada baba 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 baba, என் பரிகாரி oh Rabakala Rabba 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 Rabba, Divaraadagal Prava, oh Jesus, Jesus, இயேசுவே Jesus, இயேசுவே Jesus, I love you, Jesus. I love you, Jesus. I love you, Lord. எல்லா கரங்களும் சொர்க்கத்தை உயர்த்தி, எல்லா கைகளை மேல உயர்த்தி oh Jesus, I love you, Jesus. I love you, Jesus. I love you, Lord. Jesus, I love you, Jesus. You are my daddy. You are my Lord. Jesus, I love you, Jesus. You heal my sickness. I love you, Lord. ഇപ്പോൾ ഈ ജനത്തിന്റെ മേൽ ഒരു വലിയ touching. இப்பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஒரு பெரிய தொடுதல் அபிஷேகம் பகரணுமே. அபிஷேகம் இப்பொழுது இவர்கள் மேல் இறங்குவதாக. ആ വിടുതൽ സംഭവിക്കട്ടെ. ஒரு விடுதலை நடப்பதாக. അത്ഭുതങ്ങൾ നടക്കട്ടെ. அற்புதங்கள் நடப்பதாக. വിടുതലുകൾക്കായി നന്ദി പറയുന്നു. விடுதலைகளுக்காக நன்றி. ആമേൻ. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Love you. Love you. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று அவர் செய்து முடித்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் இந்த விடுதலை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் கேட்ட இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்க்க போறீங்க. அதனால் சூழ்நிலையை பார்த்துட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த மாசத்தில் கர்த்தர் உங்களுக்கு துவங்கினதை அதை அப்படியே முடிப்பார். நல்லவர். கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாம், ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை போட்டு முடிக்கிறேன். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இறங்கினீர், நீர் இடைப்பட்டீர், வந்த ஒவ்வொருவரோடும் நீர் வார்த்தையை பேசினீர். வார்த்தையினாலே எல்லாம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு அதே வார்த்தையினாலே இவர்களுடைய தரிசனங்கள் அதை நிறைவேற போகிற சீசனை அவர்களுக்கு நீர் திறந்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் கொண்டு வந்த தீர்க்கதரிசி அவரை ஐயாவை எங்கள் மத்தியில் நீர் பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு மாற்றத்தின் சாட்சிகளை இன்னும் சில நாட்களுக்குள் கேட்கப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சபை அதை பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரும் திரும்ப தன் பவனத்துக்கு அவர்கள் கடந்து செல்லும் மட்டும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளுடைய கூட்டத்தை காலையும் மாலையும் எங்களுக்கு சிறப்பாய் நீங்க நடத்தினதுக்காய் நன்றி. உங்க நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படட்டும். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை அவர்கள் பெற்று மகிழ்ச்சியோடு நடத்த செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கரத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க எங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னிணைக்கும் சமாதானம் பாதுகாப்பும் வழிநடத்திவும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருக பரியந்தோம் நம் அனைவரோடும் இந்த தேவ வார்த்தை கொடுத்த தீர்க்கதரிசி ஐயாவோடும் இந்த சபை ஊழியரோடும் வந்த விசுவாசிகளோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். சபையர் எல்லாரும் சத்தமாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறக்காதே.